ವಿಘ್ನ ನಿವಾರಕಗೆ ವಿಶ್ವವಿನಾಯಕಗೆ ಪ್ರಥಮಾಂಜಲಿ ಪ್ರಥಮ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ನಾಟ್ಯ ಗಣಪತಿಗೆ ಕವಿಕೋಟಿ ತೇಜನಿಗೆ ವಿಘ್ನ ನಿವಾರಕಗೆ ವಿಶ್ವವಿನಾಯಕಗೆ ಪ್ರಥಮಾಂಜಲಿ ಪ್ರಥಮ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಸರಸ್ವತಿಗೆ ಸಾಹಿತ್ಯ ಶಾರದೆಗೆ ರಾಗರಂಜನಿಗೆ ಗಾನಾಧಿದೇವತೆಗೆ ನಾದಾಂಜಲಿ ಸ್ವರಗೀತಾಂಜಲಿ ಸಂಗೀತ ಸರಸ್ವತಿಗೆ ಸಾಹಿತ್ಯ ಶಾರದೆಗೆ ರಾಗರಂಜನಿಗೆ ಗಾನಾಧಿದೇವತೆಗೆ ನಾದಾಂಜಲಿ ಸ್ವರಗೀತಾಂಜಲಿ ನಾಟ್ಯಶೀಲನಿಗೆ ನಟನಾಲೋಲನಿಗೆ ನಟನ ವಿಶಾರದ ನಟರಾಜನಿಗೆ ನಾಟ್ಯಾಂಜಲಿ ನಾಟ್ಯ ಕುಸುಮಾಂಜಲಿ ನಾಟ್ಯಾಂಜಲಿ ನಾಟ್ಯ ಕುಸುಮಾಂಜಲಿ ನಾಟ್ಯಶೀಲನಿಗೆ ನಟನಾಲೋಲನಿಗೆ ನಟನ ವಿಶಾರದ ನಟರಾಜನಿಗೆ ನಾಟ್ಯಾಂಜಲಿ ನಾಟ್ಯ ಕುಸುಮಾಂಜಲಿ ನಾಟ್ಯಾಂಜಲಿ ನಾಟ್ಯ ಕುಸುಮಾಂಜಲಿ ಸರ್ವಾಂಗಾಸನ ಚಕ್ರಾಸನ ಏಕಪಾದ ಶಿರಸಾಸನ वराहरूपं देववरीतं वराहरूपं देववरीतं परस्मितवदनं रक्षाकवचम् से ಏಕಪಾದ ಸರಸಾಸನ ಭೂಗಿ ಸಂಜಾವನೀತ ಸಾವಿಪಾದಾಸನ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತನು ದೇವು ಆರಾಧಿಸುತ್ತ ಪಾದಾಸನ ವಕ್ರಾಸನ ಧನುರ್ ಪೂರ್ಣ ಧನುರಾಸನ
யோகா ஆசனம் பயில்வோம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி. அதாவது நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அப்படி தானே? சின்ன சின்ன உதவிகள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு உதவி புரிந்தவங்களை ஹெல்ப் பண்ணவங்களை எல்லாம் வந்து கௌரவிக்கணும். பாராட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு தேவையான ஒன்று தானே. நம்ம வீடுகளில் கணவன் மனைவியை பாராட்டுவாங்க, மனைவி கணவனை பாராட்டுவாங்க, பிள்ளைங்களை நம்ம பாராட்டுவோம். சின்ன சின்ன பாராட்டுகள் கொடுக்கும்போது அவங்க இன்னும் அந்த வேலையை வந்து நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஊக்குவிப்பு தேவை. அப்படிங்கிற இதனால தான் முழு முயற்சியோட இந்த நம்மளுடைய தாயக பணியில் சாதாரண இந்தியன் நியாஸ் அகமது சார் அவர்கள் வந்து ஒரு 15 நாளாக முழு முயற்சியாட்டு தனி ஒருவனை ஃபுல் எல்லா வேலையும் எடுத்து செய்து இன்னைக்கு இந்த ஒற்றுமை திருவிழாவை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய சமூக சேவை புரிந்தவங்களை வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகட்டி தான் இந்த விழா வந்து நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். கவிதா ஜவஹர் மேடம் வந்துக்கிட்டே இருக்காங்க, நமக்கெல்லாம் வந்து பேசுகிறதுக்காண்டி சிறப்புரை வழங்குறதுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு 2 பவுனுக்கு செயின் அவங்க பேரன் செய்து கொடுத்துருக்கான். பயங்கர கூட்டம். அந்த செயின் என்ன பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. பாட்டிக்கு பயங்கரமாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பவுன் விற்க வேலை உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. அப்போ இருக்கும்போது கண்டக்டர் என்னம்மா நீ டிக்கெட் எடுக்கலையான்னு கத்துறாரு. அந்த இடத்துல யாருமே வந்து பாட்டியை வந்து கண்டுக்கிடவே இல்லை. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு 10 ரூபாய் எடுத்து கொடுத்து இந்தாங்க ஐயா பாட்டிக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது கூட ஒரு சின்ன வந்து நம்ம ஒரு உதவி தான். இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், நம்ம உதவி பண்ணும்போது ஏன்னா நம்ம வந்து உதவி பண்ணும்போது நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உதவினா பொருள் அப்படி இல்லை, நிறைய காசு இருந்தால் தான் நம்ம உதவி பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவியை நம்ம செய்யும்போது சிறு துளி பெருவளம் தான். சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது அது என்ன செய்யும், நல்லா வந்து வளர்ந்து வரும். அதனால் சின்ன பிள்ளைகளே குழந்தைங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உதவி மற்றவங்களுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கணும். ஒரு ட்ரெயினில் ஒரு பாட்டி வந்து மாம்பழம் விற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து பென்சிலு ஸ்கேலு இதெல்லாம் விற்கிறாங்க. விற்று அதில் வந்து 5 ரூபா 10 ரூபா கிடைக்குது. அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா நீ வந்து எதுக்காகண்டி இதை வந்து நீ விற்றுக்கிட்டு இருக்கா, நீ படிக்கக்கூடிய பிள்ளை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, பாட்டி இதில் கிடைக்கிற காசை வச்சு தான் நான் என்னுடைய படிப்பு செலவை வந்து நான் வந்து பார்க்கணும், எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னு. உடனே அந்த பாட்டியம்மா வந்து தன்னுடைய கையிலேருந்து 250 ரூபாய் எடுத்து கொடுத்து இந்தாம்மா நீ ஃபீஸ் கட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்கதே ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் அதுலேயும் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த இதை வந்து நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கிடும் போது நிச்சயமாக வந்து இதை எப்போவுமே பிள்ளைங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தான் வளர்கிறாங்க. பார்த்து வளரும்போது இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யணும், நிறைய நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரத்தான் செய்யும். ஒரு அழகான சம்பவம் படித்தேன். அதாவது ஒரு பேராசிரியர் இருக்கார், கிட்டத்தட்ட 60 மொழிகளில் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு பேராசிரியர். அப்போ புதுசாக ஒரு மொழி அவர் படிக்கிறாரு. ஒரு தடவை மும்பையில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடக்குது. அதில் வந்து குற்றவாளிகள் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, ஒரே ஒரு நாயை மட்டும் பிடிச்சிட்டாங்க. அப்போ நாயை பிடிச்சோன்னா நாயிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது நாய்க்கு வந்து எந்த லாங்குவேஜில் பேசினாலும் பிடிபடவே இல்லை. அப்போ அந்த பேராசிரியரை கூப்பிட்டு ஐயா நீங்கள் வந்து இந்த டாக்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒவ்வொரு மொழியாக பேசிட்டு கடைசியில் ஒரு மொழியில் பேசுகிறாரு. அந்த டாகுக்கு புரியுது. அது வந்து குற்றவாளிகளை பற்றி எல்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணியாச்சு, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாயோட லாங்குவேஜை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து துப்பு துளைக்கி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும், பணம் வேணுமா இல்லை அவார்டு வேணுமா இல்லை யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த நாயை கொடுங்க அப்படின்னு கேட்டாப்லையாம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் நாயை கேட்குறாரு, இவருக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா அப்படின்னு. இல்லை என்னுடைய மனைவிகிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்கள் மனைவிக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். இல்லை நான் வந்து புதுசாக ஒரு மொழி படிக்கும்போது இந்த மொழியை எந்த நாய் கேட்க போகுதுன்னு என்னுடைய வீட்டம்மா கேட்டாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் காமிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து அங்கீகாரம் பாராட்டு அப்படிங்கிறது தேவைப்படுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சிக்ரீஷன் ஆகுதான் நம்ம மற்றவங்களை பாராட்டும் போது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
இந்த மனிதநேய உள்ளங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண நமது இலக்கு பத்திரிகை ஆசிரியர் நியாஸ் அகமது அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸ்ட் ஆஃப் ஆல் என்னை சும்மா கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டாங்க, பேசலாம் சொல்லலை. இங்கே வந்தோடனே பேச சொல்கிறாங்க. நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, காமனாக சில ஐடியாஸ் சொல்கிறேன். சரியா? இப்போ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துருக்குறீங்க. பேசிக்காக நம்ம என்ன நினைப்போம், நம்ம லைஃப் ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கோம்? மேக்ஸிமம் லேடிஸ்க்குலாம் லைஃப் ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கோம்? காலையில் எந்திரிக்கிறோம், காஃபி போடுறோம், டிஃபன் பண்ணுறோம், லஞ்சு, அடுத்து ரெஸ்ட்டு, அடுத்து வர்றவங்களுக்கு காஃபி டிஃபன் அந்த மாதிரி இருக்கும். சட்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை ஸ்டெடியாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எல்லாம் பாருங்கள், மென்னு எப்போவுமே எபோவ் 50 and 60 அவங்க அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்மளால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது, ஓட முடியாது. பிள்ளைங்களோட ஓடி விளையாட முடியுமா? முடியாது. ஒரு படி ஏறினாலே என்ன ஆரம்பிச்சிடும்? மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ யாரும் நம்மளை கவனிச்சுக்கிறது இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து உங்களை மேக்ஸிமம் கவனிச்சுக்கிறது இல்லை. மனிதநேயம் எல்லாமே பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுக்கறது இல்லை. அப்படி தானே? எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலுமே, எந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே கலந்துரையாடலுங்கிறது ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் வாங்கணும். அதே மாதிரி ஒய்ஃபுக்கிட்டையும் ஒப்பீனியன் வாங்கணும். ஒய்ஃபுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா ஆகணும். ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறாங்க. ரெண்டாவது, லேடிஸ் எப்போவுமே குழந்தைங்களை சார்ந்து இருப்போம். குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பாட்டு கொடுப்போம். அதேமாதிரி ஹஸ்பண்டு நல்லா இருக்கணும், அவங்க ஆரோக்கியம் அப்படின்னு ஃபுட்டுலேருந்து எல்லாமே யாருக்கு கொடுப்போம்? அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதை கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாளையில் இருக்கக்கூடிய 24 hours ஜஸ்ட் ஒரு 2 hours யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்? நம்மளுக்குன்னு எடுத்துக்கலாம். உங்களை ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம்? ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுங்க. காலையில் எழுந்திரிச்சா சின்னதாக ஒரு மூச்சு பயிற்சி செய்யலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகலாம். ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு ரிட்டையர்டு தான். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமையலாம் ப்ரிப்பேர் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்ப ஆஃபீஸ் போய்ட்டு ரிட்டன் சாயங்காலம் வந்தோடனே என்ன செய்வாங்க? ரொட்டீன் ஒர்க்குக்கு அப்புறம் வித்தின் அவங்களுக்குலாம் 8 or 7 years மேலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களால இப்போ ஜஸ்ட் அவங்களோட சொந்த வேலையை செய்ய முடியல, அவங்களுக்கு வாக்கிங் போக முடியல, இன்னும் அந்த ரிட்டையர்டு ஏஜ் கூட வரல. விஆர்எஸ் கொடுத்துட்டு அந்த பேசிக் ஒர்க்கு கூட அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ரீசன் என்ன? ஓடும்போது வயசு இருக்கும்போது நம்ம ஓடிடுறோம். நம்ம ரொட்டீன் ஒர்க்கோ ஜாயின் மூவ்மெண்ட்டோ நம்மளோட பாடி மூவ்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்கறது இல்லை. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஃபேமிலியில் இருக்கனால ஃபுல் பாடியும் என்ன ஆயிடுது? கொலாப்ஸ் ஆகிடுது. அதுவும் நம்ம எல்லாம் சோறு மிஞ்சிட்டுனா வேஸ்ட் ஆகும். எக்கனாமிக்கல் அதை பார்ப்போமே ஒழிய நம்ம பாடி கெட்டு போகுதுன்னு பார்க்க மாட்டோம். அப்படி தானே? நம்ம குடியிருக்க போகிறது எங்கே? சொந்த வீடு அதெல்லாம் சரிதான், வாடகை வீடு அதெல்லாம் சரிதான். கடைசி வரைக்கும் நம்ம உயிர் எங்கே தான் இருக்க போகுது? இந்த உடம்புல தான் இருக்க போகுது. கடைசி வரைக்கும் யார் தான் கூட வரப்போறா? நம்ம தான். நம்ம தான். என்ன ரிலேட்டிவ்ஸு என்ன இருந்தாலும் சில உறவுகள்லாம் போனதுக்கப்புறம் நம்மளே ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பிள்ளைங்களை சார்ந்து இருக்கிறது, இப்போ ஹஸ்பண்டை சார்ந்து இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட்டு டே டு டே லைஃப்பில் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குற அளவுக்கு உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கணும். சரியா? லேடிஸ் நிறைய இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களை ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஒரு சின்ன நோய் வந்துருச்சு, அந்த நோயை வேறு யாராவது வாங்கிக்கிட முடியுமா? இப்போ எனக்கு உடம்பு பெயின், இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேலே ஜாயின்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும், காலு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ யாருக்காக இருந்தாலும் அப்படிதான், ஜென்ஸுக்கும் சரி லேடிஸுக்கும் சரி. வந்துருச்சு, உங்களோட சொந்த வேலையை செய்ய முடியல, அந்த வேலையை வேறு யாரும் செய்ய முடியுமா? நடக்கணும்னா யார் தான் நடக்கணும்? நம்ம தான் நடக்கணும். ஓடணும்னா நம்ம தான் ஓடணும். நம்ம டெய்லி ரொட்டீன் வேலையை செய்கிறதுக்காக நம்ம பாடி என்னவாக இருக்கணும்? ஃபிட்டாக இருக்கணும். நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, அதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கி என்ன நோட்டீஸ் போர்டில் போட்டு படிக்க போகிறோம், அது கிடையாது. யார் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம லைஃப் ஓடிட்டே இருக்குது. சமுதாயத்தில் நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம இவங்க முன்னாடி நம்மளை ஷோ அப் பண்ணணும், இவங்க முன்னாடி நம்ம பெஸ்ட்டாக வரணும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம செல்ஃபாக நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். நம்மளை எப்படி ஒரு டே பை டே எப்படி டெவலப் பண்ணலாம், யாரை பார்த்து பொறாமப்படணும், அதை சேர்த்துட்டுலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஒரு குருவி இருந்துச்சான், குட்டி குருவி. அந்த குருவி என்ன பறந்து போயிட்டே இருந்துச்சான். போகும்போது பார்க்கும்போது அங்கே பார்க்குற இடங்கள்லாம் ஒரு பழம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அதை எடுத்து அதோட பேக்கில் போட்டுக்குச்சு. அப்படியே இன்னொரு இடத்துல போகும்போது ஆஹா இந்த பூ அழகாக இருக்குது அப்படின்னு பேக்கில் போட்டுக்குச்சு. அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த குருவியோட பர்டன் என்னவாகுது? அதிகமாகுது. ஏன்? பின்னாடி ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு இருக்கு. இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம உறவுகளையோ இல்லை தேவையில்லாத ஐட்டங்களையோ நம்ம மேலே சேர்த்துக்கிட்டே போனோம்னா என்னவாக இருக்கும்? வாழ்க்கை ரொம்ப சுமையாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். எப்படி? எல்லாத்தையும் சேர்த்துக்காத வரைக்கும் நமக்கு எது தேவையோ அதை அந்தந்த செகண்ட் என்ன விட்டணும்? கலட்டி விடணும். இது நமக்கு தேவையில்லையா தூக்கி எறிஞ்சிருங்க. யாராவது ஒரு சில பிரேக் வருது, சில ரிலேஷன்ஷிப் பிரேக் வருது, இல்லை சில இடங்களை விட்டு போக வேண்டி இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? சுமந்துக்கிட்டே போகக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்தையுமே சுமந்துகிட்டே போகக்கூடாது. ஃபெயிலியர் இல்லாத மனித லைஃப் இருக்கா? எல்லா வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் இருக்குது. எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லேயும் சண்டை இருக்குது. இது நமக்கு மட்டும்தான் இப்படிங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி தானே? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது லைஃப்? நம்ம நிறைய தரம் யோசிச்சிருப்போம். எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குது. உட்காந்து அழுதா ஒரு வருஷத்துக்கு கலர மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நடந்து போனால் கஷ்டம் தீரும்னா நம்ம எத்தனை அமெரிக்கா வரைக்கும் நடந்து போனாலும் நம்ம கஷ்டம்லாம் தீராது. அந்தளவுக்கு எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் இருக்குது, நல்லது இருக்குது. நல்லதை கடவுள் நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்லதை மட்டும் நினச்சி நல்லபடியாக போகலாம் அப்படிங்கிறத என்னோட லைஃப் பாலிசி. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருங்க,
ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிக்கிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை சிம்பிளாகவே எடுத்துங்க. ரொம்ப யோசித்து என்ன செய்யணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நமக்குலாம் கொஞ்சம் பிஸியாக வச்சுங்க. ஒரு கல்ச்சரை, ஒரு ஜிம் போங்க, இல்லை ஒரு ஏரோபிக் டான்ஸ் போங்க. உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். உங்கள் டைம் அதில் டைவெர்ட் ஆகும்போது வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வராது, தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்ப மாட்டோம், ஓவர் திங்கிங்லாம் இருக்காது. ஃபிட்னஸ்க்கும் உங்களோட அடுத்து இப்போ படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா? 5 வயசோட படிக்கணும் அப்படி இருக்கா? எப்போவுமே மனசு தான் காரணம். 40 வயசுலையும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்கலாம். இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சில விஷயங்கள் உடன்பாடு கிடையாது. ரசனைங்கிறது மாறுமா? எனக்கு 5 வயசில் விஜய் பிடிக்கணும், 50 வயசில் விஜய் பிடிக்க தான் செய்யும். அதுக்காக 50 வயசில் விஜய் பிடிக்கூடாதுன்னு இருக்கா? 5 வயசில் எனக்கு கவிதை பிடிக்கணும், 50 வயசில் பிடிக்கும். 5 வயசில் பாட்டு கேட்கணும், அந்த பாட்டு எனக்கு 50 வயசில் கேட்டால் அந்த பாட்டு பிடிக்க தான் செய்யும். ரசனைங்கிறதையோ நம்ம இதையோ மாற்றிக்கிட முடியாது. ஏஜ் என்னவா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது, தனித்துவம் இருக்குது, தனி ரசனைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை எவ்வளோ பெஸ்ட்டாக வாழ முடியுமோ, இந்த ஒரு வாழ்க்கை தானே, நம்ம லைஃப்பை நம்மளோட யாரும் பெஸ்ட்டாலாம் வாழ முடியாது. நம்ம தான் பெஸ்ட்டு. நம்ம என்ன செய்கிறோமோ அதான் சரி, எது சந்தோஷமோ அதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க. டெய்லி அன்னன்னைக்கு இது என்னால் ஹாப்பியாக பண்ண முடியும், அது ஒரு போட்டு உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துங்க. எவ்வளோ லைஃப்பை சிம்பிளாக கொண்டு போக முடியுமோ, எவ்வளோ ஹாப்பியாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஹாப்பியாக போங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை பொழுதில் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய மாலை பொழுதில் நான் ஒரு பார்வையாளராக பேச்சை கேட்க தான் வந்தேன். எங்கள் ஜெயமேரி அக்கா கொஞ்சம் வாழ்த்துறை வழங்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்காவுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் நம்ம பேசிடுவோன்னு நினச்சிட்டு வந்திருக்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு அருள்ராஜ் சார், அவங்க எங்கள் ரோட்டரி மெம்பர். முகமது அலி ஜின்னா, அவங்க எங்கள் ரோட்டரி மெம்பர். மற்றும் இதர நண்பர்கள், காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்க. மேடத்தை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன், பட் அவங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. திருநெல்வேலியில் காவல்துறையை சாராத ஒருத்தர் காவல்துறையில் பணிபுரிஞ்சிருக்காருன்னா ஜமால் முகமது ஈசா தான். பாஸ்ட் 30 இயர்ஸ், 30 வருஷமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டிராஃபிக் வார்டனுங்கிற ஒரு அமைப்பில் இருந்து பண்ணிக்கிறோம். எங்கள் கூட காஜா மைதீன் வந்திருக்காங்க, தமிழ் வளர்ச்சி பண்பாடு இருக்கிறோம். எதுக்காண்டி கூடியிருக்கோம், நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. ஏபிஎஸ்சி காலேஜினுடைய மகாலட்சுமி மேடம்லாம் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நண்பர்கள் நம்ம கூப்பிட்டா அப்படி வர்றதுக்காண்டி அப்படியே ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறதுக்கு நம்ம நிறைய நண்பர்கள் வேணும். அப்போ நான் இதில் மேடம் சொன்னாங்கள்ல, குமுதா மேடம், திருநெல்வேலியில் ஒருத்தரை பாராட்டுறதே அது பெரிய விஷயம். ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுவான், அவனை பாராட்டினாலே அது பெரிய விஷயம். பாராட்டுறதுக்கு ஆட்கள் கிடையாது. இருந்தபோதும் நியாஸ் நிறையா பேரை தேர்ந்தெடுத்து பாராட்டுறதுக்காண்டி முன்னால் வந்திருக்கிறார். நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக சோசியல் ஒர்க்கில் இருக்கிறேன் திருநெல்வேலியில். என்கிட்ட கேட்பாங்க, நிறையா ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன பேச வரணும்னு சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா மேடம் காவல்துறை அதிகாரி இருக்காங்க, நமக்கு ஒரு விட்னஸ். என்ன காரியம் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் யாருக்கெல்லாம் தெரியும்? கையை வச்சுங்க பார்ப்போம். ரைட், எல்லாருக்குமே தெரியுது. அவங்க யார்? இந்தியாவுடைய பிரசிடெண்ட். நான் பெரிய கோடீஸ்வரனும் கிடையாது, நான் பெரிய தொழிலதிபரும் கிடையாது. எனக்கு மெட்ராஸில் வச்சு ஒரு விருது கொடுக்குறாங்க, எஸ்ஆர்எம் காலேஜில் வச்சு. அப்போ போலீஸ் ப்ரோட்டோக்கால் தெரியும். பிரசிடெண்ட்டை விருது வாங்க போனால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் செக் பண்ணி ஒரு ரூமில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அதனால் நான் அட்வான்ஸாக போய் உட்காந்துருந்தேன்னா நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா உள்ளுக்கு வந்தாச்சு. அதுக்கு டோர் க்ளோஸ் ஆகிட்டு யாருமே உள்ளுக்கு வர முடியாது திரும்ப, அவங்க அப்படி இல்லாமல். நானும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அப்போ ஆண்டவன்ட்ட நினச்சேன், இந்தியாவில் எத்தனை தொழிலதிபர் இருக்காங்க, எத்தனை முதலாளிமார் இருக்காங்க, ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கூட 1 மணி நேரம் பேச முடியுமான்னு நான் யோசித்தேன். கடவுள் அப்போ நம்மளை எங்கே கொண்டே விட்டுருக்கிறாரு. 1 hour அவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு நிறைய ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வெளியில் வெயிட்டிங். இருந்தாலும் நமக்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். இந்த சமூக சேவை செய்கிறதுனால நமக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை சந்திங்கன்ட்டு. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் இளைஞர்களை சந்திச்சிருப்பேன். 35 ஆண்டு காலத்தில் 25 லட்சம் இளைஞர்களை சந்திச்சிருக்கேன். நான் என்னுடைய வயசில் 3 பெரிய மனிதர்களை சந்தித்தேன். ஒன்று ஏபிஜே அப்துல் கலாம், இன்னொன்று பாலம் கல்யாண சுந்தர் ஐயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமூக சேவையில் ஒரு பெரிய நபர். இப்போ எல்லாருக்கும் உங்களை தெரியும், ரஜினிகாந்த் அவரை தத்தெடுத்து வீட்டில் வச்சுருக்கிறாரு.
அந்த கல்யாண சுந்தர் ஐயா வந்து என்ன தத்தெடுத்து அவர் மகனாக வச்சுருக்காரு. ரஜினிகாந்த் கல்யாண சுந்தர் ஐயாவை தத்தெடுத்து வச்சுருக்காரு. என்ன வந்து கல்யாண சுந்தர் ஐயா எடுத்து வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் சோசியல் ஒர்க் நிறைய சொல்லுவோம். அதை முறையாக செய்யும்போது நம்மளுக்கு நிறைய அங்கீகாரம் கிடைக்கும். இன்னொரு வந்து கலீஃபுல்லான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி அவங்களே சந்தித்தேன். இந்த சந்தித்த ஆளுமைகள்லாம் இளைஞர்களை போய் பாருங்கன்னாங்க. சரி சார், நீங்கள் என்ன சாதிச்சிங்க இளைஞர்களை வச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹோல் தமிழ்நாடு பிளட் டொனேஷன் மூமெண்ட், சின்சியர் பிளட் டொனேஷன் மூமெண்ட் ஹோல் இந்தியா வச்சுருக்கிறேன். ஆசியனுடைய பிரசிடென்ட் நான். தமிழ்நாடு ஃபுல்லாக 1,00,000 பேர் என் கூட இளைஞர்கள் வந்து ரத்த தானம் கொடுக்குறதுக்காண்டி இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே டெய்லி ஒரு சமூகம் மேடம் இன்ஸ்பெக்டர் அவங்க பேசிட்டு போனாங்க. யார் டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க கையை வசத்துங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் நான் டென்ஷன் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல அருள்ராஜ் சார் இருக்காங்க, நல்ல ஒரு பம்பர் ப்ரைஸ் கொடுக்க சொல்கிறோம். சரியா, நல்ல பம்பர் ப்ரைஸ் கொடுக்க சொல்கிறோம். யாராவது டென்ஷனே இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி பெரிய டென்ஷனே செல்ஃபோன் டென்ஷன் தான். இன்றைக்கி உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றிடலாம், உங்கள் செல்ஃபோனை நீங்கள் காப்பாற்ற முடியாது. பிறந்தோடனே அந்த குழந்தை 2 ரிமோட்டில் பிறக்கு. ஒன்று டிவி ரிமோட், இன்னொன்று செல்ஃபோனில். இதில் அவங்க இருக்கும்போதே என்னெல்லாம் நடக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகளுடைய மனநிலை முதல்ல பாதிக்கு. இந்த செல்ஃபோனை கொடுத்ததனுடைய விளைவு நம்ம சீஃப் கெஸ்ட்டுமே வந்தாச்சு, கவிதா ஜவஹர் மேடமும் வந்தாச்சு. சரி, அவங்க முன்னாலே நம்ம 2 வார்த்தை பேசிடுவோம். அப்போ வந்து இந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும். வாங்க, வெல்கம் மேடம். அவங்க எங்கள் ரொட்டேரியன், அதனால் டபுள் வெல்கம் கொடுத்துருவோம். ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, வெல்கம் கிளாப் பண்ணுங்க. சீஃப் கெஸ்ட்டு வந்தாச்சு. இந்த செல்ஃபோனை விட்டு நீங்கள் காப்பாற்றணும்னு நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா, என்னமோ அந்த கூட்டத்தில் வந்திருக்கவங்க கொஞ்சம் நேரம் செல்ஃபோனை பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ரிலீஃப் உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? மாலை வேளையில் மனிதன் நேயமுள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும், நியாஸ் அவர்களையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கடைசியாக ஃபைனல் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நியாஸ் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னவோ தெரில, மனிதம் நேயமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் போது பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் கவிதா மேடம் இருக்காங்க, அதுக்கு அழகாக ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க. அவங்க முன்னாடி நம்ம பேசுகிறது பெரிய விஷயம்தான். மனிதம் நேயமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் போது இவ்வளோ தான் இருக்குதா மனித நேயம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை தான் உட்காந்துருக்கோம். இருந்தாலும் இந்த விழா இன்னும் சிறப்பாக இருக்கணும். நான் போலீஸ்காரன், நான் வந்து பேசினா உங்கள்கிட்ட என்ன பேச போகிறேன், அது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறேன், எனக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் நான் இப்படி இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாத சமுதாயம் உருவாகணும்.
குற்றம் இல்லாத சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறை இவங்களால் மட்டும்தான் குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும். காவல்துறை பணி என்பது குற்றங்களை கண்டுபிடிப்பதும் குற்றங்கள் நடவாமல் தடுப்பதும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமல்ல காவல்துறை பணி. குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதும் காவல்துறை பணி தான். குற்றம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்திருக்க பெற்றோர்கள் உங்கள் பெண் குழந்தைங்களை சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயோ லைட் போட்டதுக்கப்புறம் பக்கத்து தெருவிலையோ பக்கத்து ஊருக்கோ தனியாக போயிட்டு வரேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் அலோவ் பண்ணுவீங்களா? பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணுவீங்களா? பெண் குழந்தைங்களை வெளியில் அனுப்புவீங்களா? நீங்கள் யாருமே அனுப்ப மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பசங்க உங்கள் ஆண் குழந்தைகள் வெளியில் போயிட்டு வரேன்னு கேட்டால், இல்லை நைட்டு லேட்டாக வந்தால், யாராவது எங்கே போன, ஏன் லேட்டாக வந்த, யார் கூட போயிட்டு வந்த, என்ன பண்ணிட்டு வந்த, யாராவது கேள்வி வைக்கிறீங்களா? பெற்றோர்கள் யாராவது ஆண் குழந்தைங்கள்ட்ட கேள்வி வைக்கிறீங்களா? யாருமே கேள்வி கேட்குறது இல்லை. பெண் குழந்தைங்கள நம்ம ஒழுக்கமாக டிசிப்ளினாக வளர்த்துட்ருந்தோம். ஆனால் ஆண் குழந்தைங்கள அந்த மாதிரி ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆண் குழந்தை வளர்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா குற்றம் இல்லாத சமுதாயம் உருவாகும். ஒழுக்கமாக பெண் குழந்தைங்களை ஒழுக்கமாக வளர்த்து விட்டுட்டு ஆம்பளை பசங்களை கண்டுக்காமல் விட்டுட்டானா அவன் எல்லா கெட்ட பழக்கங்களும் பழகிட்டு வந்துடுறான். அப்போ சமுதாயம் எப்படி இருக்கும்? அதனால் ஆண் குழந்தை வளர்ப்புக்கு பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஆசைகள் இருக்கும். நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு பதவிக்கு வரைக்கணும், எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நாம் பிள்ளைங்களை அடிக்கடி பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும். நம்மளுக்கு எத்தனை மனசு இருக்குன்னு தெரியுமா? இருக்காது. நம்மளுக்கு எத்தனை மனசு இருக்குன்னு தெரியுமா? எல்லாருமே கவனிச்சிங்க. நம்மளுக்கு 3 மனசு இருக்கு. வெளிமனம், ஆழ்மனம் அல்லது உள்மனம், இன்னொன்று பிரபஞ்ச மனம். இந்த 3 மனம் இருக்கு. இந்த ஆழ்மனம்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதில் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நினைக்கிறது, திரும்ப திரும்ப பேசுகிறது எல்லாமே ஆழ் மனசில் பதியும். அப்படி ஆழ் மனசில் பதிகிறது எல்லாமே நடக்கும். உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ படித்து நல்லா பெரிய வேலைக்கு வரணும். என்ன வேலைக்கு வரணும்னு சொல்லுங்கள். பெரிய வேலைக்கு சொல்லலாம். என்ன வேலைக்கு குறிப்பிட்டு சொல்லுங்கள். அதை தினமும் சொல்லுங்கள். எப்படி அம்மா அப்பாவை பார்த்துக்கிறோன்னு சொல்லுங்கள். என்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே மனசில் பதியும். நீங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் சொன்னாலும் அதுவும் மனசில் பதியும். ஆழ் மனசுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஆழ் மனசுங்கிறது ஒரு நல்ல செழிப்பான நிலம் மாதிரி, நல்ல களிமண் மாதிரி. நீங்கள் எப்படியானாலும் செஞ்சுக்கலாம். ஆழ் மனசு அப்படிப்பட்டது. உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் எதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். உங்கள் குழந்தைங்க நீங்கள் பேசும்போது கவனிக்க மாட்டாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அரை தூக்கத்தில் இருப்பாங்க, இல்லை வேறு விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்போ கூட உங்கள் குழந்தைங்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுங்கள், எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி வரணும், உங்களுக்கு எப்படி வீடு கட்டணும், என்ன ஆசைகள் இருக்குங்க, திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள். பிள்ளைங்க மனசில் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கவனிக்கிட்ட கூட அவங்க மனசில் பதியும். அப்படி ஆழ் மனசில் பதிகிறது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கும். குற்றம் இல்லாத சமுதாயம் உருவாகணும். உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய நீதி கதைகள் சொல்லுங்கள். அடுத்தவங்ககிட்ட எல்லாமே சிரித்து பேசுங்க, அன்பாக பேசுங்க. ஒருத்தவங்களை பிடிக்கலையா அமைதியாக இருந்துக்கங்க. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாதீங்க. உங்களால் எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச முடியுமோ அப்படி பேசுங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நம்மகிட்ட எல்லாருமே அன்பாக பேசணும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நாமளும் அடுத்தவங்ககிட்ட எது அன்பாக பேசணுமோ அப்படி அன்பாக பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா அவங்களும் உங்கள்கிட்ட அன்பாக பேசணும். அன்பான சமுதாயம் உருவாகும். மனித நேய உள்ள மக்கள் அதிகமாக உருவாகுங்க. அதனால் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருப்பதற்காக நாம் குழந்தை வளர்ப்பு முறையை கையில் எடுக்கணும். ஆண் குழந்தை வளர்ப்பு முறையை கையில் எடுக்கணும். நாடு நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வாழ்த்துறை வழங்கிய ஆய்வாளர் திரு தர்மராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. ஸோ அனைவரும் உங்களுடைய வாழ்த்துதலை கரகோஷமாக வழங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை பொன்னாடை அணிவித்து வாழ்த்துவதற்காக ரொட்டேரியன் திரு JKR முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
லைன்ஸ் கவர்னர், லைன்ஸ் முன்னாள் கவர்னர் ஜே.கே.ஆர். முருகன் அவர்கள் இப்பொழுது 23வது திருமண நாள். இன்னும் அநேக நாட்களை இன்று போல் என்றும் பெற்று வளமோடு வாழ இலக்கு மீடியா மற்றும் சாதாரண இந்தியன் மற்றும் பார்வையாளர்களின் சார்பில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். சாருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை சொல்லிடுங்க மேடம். திரு ஜே.கே.ஆர். முருகன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிறப்புரை, பேசும் பூங்காற்று, சன் டிவி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய பட்டிமன்ற மேடைகளில் நடுவராக பங்கேற்றவர், மிகுந்த புரட்சிகரமான சிந்தனைகளை விதைத்து கொண்டிருப்பவர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை அன்புடன் சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். இல்லை, மேடத்துடைய நிகழ்ச்சி முடிந்த உடனே சாருடையதுன்னு சொன்னாங்க, அதனால தான் சிறப்புரை அப்படியா சொன்னதுனால சொன்னேன். அதற்கு முன்பாக திரு மு. அருள்ராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். துணை இயக்குனர், தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம். மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இன்னைக்கு நம்மளோட சிறப்பு பேச்சாளர் விருந்தினர் கவிதா ஜவஹர் அவர்கள் வந்து எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு, என் தங்கச்சியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இந்த தலைப்பை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, ஒற்றுமை திருவிழா அண்டு சமூக ஆர்வலருக்கான விருது வழங்கும் விழான்னு. இன்றைக்கி தேவை வந்து சமூக ஒற்றுமை தான், நீட் ஆஃப் த அவர். ஏன்னா மதத்தாலும் ஜாதியாலும் இனத்தாலும் இப்போ ஈவன் மொழியாலும் சண்டை போட்டுட்ருக்குறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மனிதன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சமூக விலங்கு, கரெக்டாக? மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, அவங்களோட பெற்றோரும் இருக்கிறீங்க. எந்த ஒரு மனிதனும் தனித்து இயங்க முடியுமா சமூகத்தில்? இப்போ நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த சட்டை நான் உருவாக்குனதா? யாரோ எங்கேயோ பருத்தி விதைச்சு இல்லையா, இதை உருவாக்கி ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட தொடர்பில் இருக்கிறார். ஸோ ஒரு ஒற்றுமை இல்லாத சமூகம் வந்து எப்பயுமே வந்து முன்னெடுத்து போக முடியாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய சமூக சேவகர்கள் வந்து ஒரு வகையில் காரணமாகவே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறோம். பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறவங்க யார்? அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்காக வேலை பார்க்குற சமூக சேவகர்கள் தான் அவங்க. இப்போ நம்ம யாரை கௌரவிக்க போகிறோம் அப்படின்னா, சம்பளம் வாங்காத சமூக சேவகர்களை நம்ம கௌரவிக்க போகிறோம். ஸோ ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சமூக சேவகர்களை பொறுத்த வரைக்கும் இனமோ மொழியோ மதமோ ஜாதியோ எந்த பாகுபாடும் பார்க்காம தன்னலமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக அவங்க வந்து பாடுபடுறாங்க. அவங்கள நம்ம அங்கீகாரம் பண்ணி அவங்கள கௌரவப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அதில் என்னையை வந்து ஒரு விருந்தினராக கூப்பிட்டு என்னையை கௌரவித்ததுக்காகவும் நான் வந்து விழா ஏற்பாட்டாளர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்படைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. துறை வழங்கிய திரு மு. அருள்ராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சிறப்புரை வழங்க வருகிறார்கள் பேசும் பூங்காற்று, சன் டிவி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் திரு. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். நெல்லை மண்ணில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஒற்றுமை திருவிழாவிற்கு, சமூக ஆர்வலர்களை கௌரவிக்கிற இந்த திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே, இந்த விழாவில்
பங்கேற்று மிக சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய ஆய்வாளர் திருமதி மகேஸ்வரி மேடம் அவர்களே, மிக அருமையான ஒரு உரை வழங்கிய ஆய்வாளர் திரு தர்மராஜ் சார் அவர்களே, ஆய்வாளர் திரு அருள்ராஜ் சார் அவர்களே, அவங்களுடைய அப்பா எனக்கு 6ஆம் வகுப்பில் பாடம் எடுத்திருக்கிறாங்க. எங்கள் பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியரும் கூட. சாருடைய தங்கை வந்து என்னுடைய வகுப்பு தோழி. 6ஆம் கிளாஸ்லேயே 7ஆம் கிளாஸ்லேயே அவங்க தங்கை என்னோட படித்தாங்க. அன்பிற்கினிய ஒரு அண்ணனை இங்கே சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி நெல்லை மண் தந்திருக்குது. மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திரு முகமது ஈசா அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய தோழி திருமதி ஜெயமேரி அவர்களே, எங்கள் குடும்ப நண்பரும் லைன்ஸ் முன்னாள் மாவட்ட கவர்னர், மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் எங்கள் அன்பிற்கினிய திரு JKR முருகன் சார் அவர்களே, இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, சமூக ஆர்வலர்களே, ஒலிபெருக்கி நண்பர்களே, புகைப்படம் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, இந்த நிகழ்வுக்கெல்லாம் பின்னால் சாதாரண ஒரு இந்தியனாக நின்று கொண்டு மிக பெரும் பொறுப்பை தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் திரு இலக்கு மீடியாவை சார்ந்த நியாஸ் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சொன்னால் எங்கள் ஊரில் எல்லாம் கை தட்டுவாங்க. என்ன ஆச்சு திருநெல்வேலிக்கு? வந்தோடனே அல்வா கொடுக்கக்கூடாது, சரியா? ஒரு இனிமையான ஒரு நல்ல மாலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த இறை அருளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளை வந்து ஒரு பெரும் போராட்டத்திற்கு இடையில் தனி ஒரு மனிதனாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற அந்த நியாஸ், அவர் எங்கே இருக்கிறார்? சகோதரர் நியாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் உற்சாகமாக வழங்க வேண்டும். இதுக்கு முன்னாடி தென்காசியில் அவர் ஒரு நிகழ்வை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் நடத்தினார். அப்பவும் நான் தான் பேச போயிருந்தேன். அந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் கவனிக்கப்படாத, கண்டுகொள்ளப்படாத, கொண்டாடப்படாத சமூக ஆர்வலர்களை ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை அங்கே ஏற்பாடு செய்திருந்தார். இந்த முறை நம்முடைய நெல்லை மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராலையும் கண்டுகொள்ளப்படாத, யாராலையும் கொண்டாடப்படாத மனிதர்களை நாம கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஒரு மனிதநேய திருவிழாவாக, ஒற்றுமை திருவிழாவாக, ஒரு மனிதநேய விருட்சமாக நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் நியாஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்களை நாம் தெரிவித்து கொண்டு, ஏன்னா எப்பயுமே நல்ல விஷயங்கள் வந்து குறைவாக தான் இருக்கும், நல்ல விஷயங்கள் ரொம்ப அரிதாகத்தான் நடந்து கொண்டு இருக்கும். ஏன் இங்கே கூட்டம் ரொம்ப வரலன்னு ஐயா அவர்கள் கூட என்கிட்ட சொன்னாங்க, இன்னும் கூட கூட்டம் வந்திருக்கலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களுக்கு கூட்டம் குறைவாகத்தான் வரும். இப்போ இங்கே ஒரு ஆடலும் பாடலும் நடக்குது அப்படின்னா கூட்டம் அள்ளிரும், அப்படி தானே? ஒரு சினிமா நடிகர் வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்லவே வேணாம், ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் இங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்துடும். ஆனாலும் கூட ஒரு நல்ல இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற மனிதர்களை பாராட்டுவதற்கு குறைவான எண்ணிக்கையில் தான் மனிதர்கள் வருவார்கள். ஆனால் அப்படி வருகிற ஒவ்வொரு மனிதரும் 100 மனிதர்களுக்கு சமமானவர்கள் என்று நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இது குறைவான கூட்டம் அல்ல, இது ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற கூட்டம். அப்படி தான் நம்ம மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். திருநெல்வேலி மண் வந்து எப்பயுமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு ஊர். இந்த நெல்லை மண்ணுக்குனே ஒரு பெரிய தனித்துவமும் மகத்துவமும் இருக்கிறது. ஏன்னா அந்த இருட்டுக்கடை அல்வா பற்றியே ஒரு கதை சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எங்கள் பக்கங்கள்லாம் இந்த கதையை பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மண்ணுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இந்த அல்வாவை வந்து அல்வா கடையை சென்னையில் தொடங்கலாம், நல்ல வெற்றிகரமாக ஓடுதில்லை அப்படின்ட்டு சென்னையில் தொடங்கலான்னு முடிவு பண்ணாங்களாம். சரின்ட்டு இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போய் அங்கே அதே மெத்தடு படி செஞ்சுருக்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு டேஸ்ட்டு மிஸ் ஆகுது. நம்ம ஊர் தாமிரபரணி தண்ணியை விட்டுட்டோம் பார்த்தியா அப்படின்ட்டு திரும்ப இங்கேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்து அல்வா கிண்டி இருக்கிறாங்க. அப்பவும் ஏதோ ஒரு குறை இருந்திருக்குது அந்த சுவையில். சரி, மாஸ்டரையும் கூட்டுவாங்கப்பான்னு அவரையும் குட்டியானையில் ஏற்றி இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவரே கிண்டி இருக்கிறார். எல்லா பொருளும் அதுதான், இங்கே உள்ள தண்ணி தான், எல்லாமே அங்கே கொண்டு போயாச்சு. ஆனாலும் டேஸ்ட்டில் ஏதோ குறை வந்திருக்கு. என்னப்பா இங்கேருந்து தண்ணி கொண்டு போயாச்சு, இங்கேருந்தே எல்லா பொருளையும் கொண்டு போயாச்சு, மாஸ்டரையும் கூட்டு போயாச்சு, அடுப்பு கொண்டு இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. மெட்ராஸ் அடுப்பு ஒரு வேளை சரியா இல்லையோ அப்படின்னு இங்கேருந்தே அடுப்பையும் தூக்கிட்டு போயாச்சு. எல்லாமே கொண்டு போய் அதே மெத்தடு படி செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு சுவை குறைபாடு இருந்து கொண்டே இருந்தது. என்ன காரணம் எல்லாம் யோசித்த போது அங்கே உட்காந்துருந்த ஒரு ஆட்சி சொன்னாங்களா, ஏலே நீங்கள் தண்ணியை கொண்டு போவீங்க, மாஸ்டரை கொண்டு போவீங்க, பொருட்களை கொண்டு போவீங்க, அடுப்பை கூட கொண்டு போவீங்க, திருநெல்வேலி காற்றை கொண்டு போக முடியுமாவே அப்படின்னுச்சான்.
இந்த மண்ணின் காற்றுக்கு கூட ஒரு சுவை இருக்கிறது என்று அந்த சம்பவத்தை சொல்வார்கள். அப்படி ஒரு சுவையான காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிற நெல்லை மண்ணை சேர்ந்தவர்கள் நீங்கள். ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு இருக்கிறது. இப்படி ஒரு திருநெல்வேலி மண்ணில் பிறந்திருக்கிறோங்கிறதே ஒரு கெத்து தான் இல்லையா? நாங்கள் அல்வாவும் கொடுப்போம், அருவாவுக்கும் இந்த ஊர் தான் என் ஃபேமஸ் அப்படின்னு, எல்லாத்துக்கும் திருநெல்வேலி தான் ஃபேமஸ். நெல்லைக்கண்ணன் அப்படின்னு எங்களுடைய முன்னோடி ஒரு பேச்சாளர் இருந்தார், அருமையான பேச்சாளர். அவர் திருநெல்வேலியை பற்றி ஒரே வரியில் சொன்னார், திங்கவே பிறந்தவன் திருநெல்வேலிக்காரன். உடனே அதிர்ச்சி அடையாதீங்க, அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. திங்கவே பிறந்தவன் திருநெல்வேலிக்காரன், கதை கவிதை எல்லாத்தையும் தான் அப்படின்னு எழுதியிருந்தார். கதை கவிதை எல்லாத்தையும் தான். இந்த மண்ணில் அவ்வளோ ஒரு எழுத்து ஆளுமை இங்கே இருக்கிறது. மகாகவி பாரதியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற வண்ணதாசன் ஐயாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய எழுத்து ஆளுமை கொண்ட மண் இந்த நெல்லை மண். அப்படிங்கிறதுனால எல்லா விதத்திலும் சிறந்த இந்த நெல்லை மண்ணில் பேசுவதற்கு நாங்கள் உள்ளபடியிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் சுதந்திர போராட்டத்தில் இந்த நெல்லை மண்ணுக்கு என்று ஒரு பெரும் பங்கு இருக்கிறது, மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தன்னுடைய பெருங்கொண்ட சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பல் ஓட்டிய வஉசியிலிருந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாடிய மகாகவியிலிருந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட ஆளுமைகளை கண்ட மண் இந்த நெல்லை மண் என்பதால் நீங்கள் எல்லா விதத்திலும் இந்த மண்ணில் பிறந்ததற்காக பெருமைப்பட்டு கொள்ளலாம். இந்த மேடையில் ஒரு பொண்ணு நான் வந்து உட்கார்ந்த உடனே பேசினாங்க. அவங்க ஜெயமேரி அவர்கள் கூட சொன்னாங்க, திடீர்னு திட்டமிட்டு அந்த பொண்ணு மேடை ஏறி பேசினாங்க அப்படின்னு. பேசி கொண்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அடுத்து உள்ளது டக்குன்னு மறந்துருச்சு. ஆனால் அவங்க எப்படி சமாளித்தாங்க பாருங்கள். ஒரு செகண்ட் தான் யோசித்தாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், முடிஞ்சு. அவ்வளோதான். பேச்சுங்கிறது பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தெரிந்ததோ அதை சரியாக சொல்லணும், தெரியலையா அதை டக்குன்னு முடிக்கக்கூடிய அந்த ஆளுமையும் வல்லமையும் இருக்கணும். அந்த குழந்தைக்கு அது எல்லாமே இருந்தது. நிறைய பேர் ஒரு வாரம் 10 நாள் மனப்பாடம் பண்ணிட்டு மேடையில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க, உடனே மேடை ஏறி பேச என்னால் முடியும் என்று நிரூபித்த அந்த பாப்பா இங்கே இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்டா. இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு விழா என்பது யாரோ ஒருத்தர் மட்டும் வந்து பேசுவதற்காக மட்டும் இல்லை. அடுத்த தலைமுறையிலிருந்து மூத்த தலைமுறை வரைக்கும் எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பை தருவதற்கான ஒரு விழாவாக இருக்க வேண்டும். ஒற்றுமை திருவிழா அப்படின்னு இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. திருவிழானாலே ஒற்றுமையாக மக்கள் கூடுகிற இடம் தானே. பிறைய ஒற்றுமைன்னு தனியாக ஒன்று, திருவிழான்னு ஒன்று தனியாக சேர்க்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு திருவிழாவில் மனிதர்கள் கூடுவார்கள், அது ஒரு கும்பலாக தான் கூடுவாங்க. அது ஒன்றாக இருப்பார்களே தவிர ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நோக்கத்தோடு அங்கே வந்திருப்பார்கள். ஆனால் ஒற்றுமை என்பது ஒரே நோக்கத்தோடு ஒரே இடத்தில் ஒன்று கூடியிருப்பவர்களால் கூடியது தான் ஒற்றுமை திருவிழா. இப்போ ஒன்றாக இருப்பது என்பது வேறு, ஒற்றுமையாக இருப்பது என்பது வேறு. ஒன்றாக இருக்கிற திருவிழா எத்தனையோ நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு திருவிழாவை இன்றைக்கு இந்த இலக்கு மீடியா நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்காகவே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இந்த ஒற்றுமை குறித்து ஒரு குட்டி கதை நான் ஒன்று படித்தேன். ஒரு நாள் நிறங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சான், கலர்ஸுக்குள்ளே. நான் பெருசு நீ பெருசு, நான் தான் அழகு நீ தான் அழகு அப்படின்னு சண்டை வந்துருச்சான். இந்த மஞ்சள் நிறம் சொல்லியிருக்குது. எப்பயுமே எல்லா இடத்துலையும் மங்களகரமாக தான் ஒரு பொருளை வைப்பாங்க. அதனால் மஞ்சள், நான் தான் அழகு அப்படின்னு மஞ்சள் சொல்லியிருக்கு. சிவப்பு சொல்லியிருக்கு, அப்பெல்லாம் ரொம்ப பந்தா பண்ணாத, எல்லா உயிரினத்தின் உடலில் ஓடுதும் ரத்தம், அந்த ரத்தம் சிகப்பு நிறம், அதனால் நான் தான் பெரிய அழகு அப்படின்ருக்கு. பச்சை நிறம் சொல்லியிருக்கு, அப்பெல்லாம் ரொம்ப எல்லோரும் பந்தா பண்ணிக்கிடாதீங்கப்பா, இந்த உலகமே பசுமையாக இருந்தால் தான் மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும், அதனால் பச்சை தான் சிறப்பானது அப்படின்னு இருக்குது. உடனே நீல நிறம் சொல்லியிருக்கு. ஏன் இவ்வளோ துள்ளி குதிக்கிறீங்க பாருங்கள், ஆகாயம் நீலம், கடல் நீல நிறம், இப்படி எல்லாமே மிகப்பெரிய விஷயம்லாம் நீல நிறத்தில் இருப்பதனால் நீல நிறம் தான் ரொம்ப பெரியது அப்படின்னு அது சொல்லியிருக்கு. வெள்ளை நிறம் சொல்லியிருக்கு. நீங்களாம் ஏதோ நான் ஒன்றும் இல்லாத மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 நாடுகளுக்குள்ள சண்டை வந்துச்சு, யுத்தம் வந்துச்சுன்னா கூட சமாதான கொடியாக என்னைத்தான் பயன்படுத்துவார்களே தவிர உங்கள் யாரையும் பயன்படுத்த மாட்டாங்க, வெள்ளை நிறம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லா கலரும் சண்டை போட்டிருக்கு, சட்டையை பிடிச்சி இழுத்து உருண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு இடி இடிச்சிருக்கு வானத்தில். இடி இடித்த உடனே பயந்து போய் எல்லா நிறங்களும் ஒன்று இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிச்சு. இப்படி இறுக்கமாக ஒவ்வொரு நிறம்
கட்டி பிடிச்ச உடனே அது வானவில்லாக மாறி இருக்கிறது. அப்போதுதான் விழத் தொடங்கிய ஒரு மழை துளி சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் அழகுதான், ஆனால் ஒன்றாக இருக்கும்போது பேரழகாக இருக்கிறீர்கள் என்று மழை துளி சொன்னதாம். நம்ம ஒவ்வொருத்தங்களுமே சிறந்தவர்கள் தான், நீங்கள் ஒவ்வொருத்தருமே மகத்தானவர்கள் தான். ஆனால் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு கொள்கைக்காக, ஒரு இலக்கிற்காக ஒன்று சேரும்போது மிகப்பெரிய அசைக்க முடியாத வல்லமை நிறைந்தவர்களாக நாம் மாற முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஒற்றுமை திருவிழா என்கின்ற ஒன்று நடத்தப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவிஞர் வாலி ஒரு சினிமா பாட்டு எழுதியிருக்கிறார். எஸ்பி வராரோ, நம்முடைய மதிப்பிற்குரிய எஸ்பி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டுகளை தெரிவித்து, உங்கள் வேலையை நானே பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரியவர்களெல்லாம் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது இந்த விழாவின் ஒரு பெரிய வெற்றி. கவிஞர் வாலி ஒரு திரைப்பட பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. நான் பாட மாட்டேன், ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ பேசினாலே தாங்க முடியாது, இதில் பாட்டு வேற பாடுவாளா அப்படின்னு நீங்கள்லாம் பயப்படக்கூடாது. பாடவா? இன்னும் என்னை இவ்வளோ நம்புறீங்க நீங்கள். ஆனால் உண்மையிலே திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப அப்பாவியாக நல்லவங்களாக இருக்கிறீங்க. அந்த பாட்டை நான் சொல்கிறேன். ஆண்டவன், இந்த உலகம், இந்த மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பாட்டு. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்கச் சொன்னான். பெண்கள் அழகை வாங்க வந்தார், ஆண்கள் ஆசையை வாங்க வந்தார். தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டார், புலவர்கள் பொய்களை வாங்கி கொண்டார். ஊமைகள் பேசிட மொழி கேட்டார், குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார். உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். எதை விற்றாலும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை எதுவென்றாலும் வாங்கிட அவர் வந்தார். எதை விற்றாலும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். ஆனால் இதயம் என்பதை விலையாய் தந்து, இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை அப்படின்னு முடிச்சிருப்பார். இன்னைக்கு அப்படி தானே இருக்குது. என்ன கொடுத்தாலும் இந்த உலகத்தில் விற்பனை ஆகி விடுகிறது. ஆனால் உண்மையான அன்பை, இதயத்தை கொடுத்து வாங்குவதற்கான மனிதர்கள் குறைந்து விட்டார்கள் என்று வாலி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இங்கே விருது வாங்க வருகிற, பாராட்டு பெறுகிற மனிதர்கள் உண்மையான தங்கள் இதயத்தை கொடுத்து அடுத்த மனிதர்களின் அன்பை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் என்பதற்காகவே அந்த பாராட்டு பெறுகிறவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை நம்ம தரணும். இந்த உலகத்தில் கெட்டது செய்கிறதாங்க கஷ்டம். ஒருத்தனை கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. நல்லது செய்கிறது தான் ரொம்ப ஈஸி. நம்மளாம் நினைப்போம் நல்லது செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. நல்லது செய்கிறது தான் ரொம்ப 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 ஈஸி. யாரையும் கூட்டு சேர்க்க வேணாம், இரவோடு இரவாக உட்காந்து திட்டம் தீட்ட வேண்டாம், யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி ஒரு செயலை செய்ய வேண்டாம். நல்லது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்லேருந்து மெசேஜ் வருது, ஏபி பாசிட்டிவ் ரத்தம் ஒரு அம்மாவுக்கு உடனே தேவை அப்படின்னு. நமக்கு ஏபி பாசிட்டிவ் இருக்குது. உடனே அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் போட்டு அப்படியே திருநெல்வேலியா, பாளையங்கோட்டை ஹைகோர்ட், அங்கே அந்த ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியிலே அந்த 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். போய் ரத்தம் கொடுத்துட்டு ஒருவருக்கும் சத்தம் இல்லாமல் மிகப்பெரிய நன்மை ஒன்றை செய்துவிட்டு வருவதற்கு நல்லவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர தீயவர்களால் அது முடியவே முடியாது. நன்மை செய்வது ரொம்ப 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 எளிதான ஒரு விஷயம். நன்மை செய்பவர்கள் இறைவனுக்கு ரொம்ப பக்கத்தில் போகிறார்கள். நம்ம பணம் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலில் சாமிக்கு பக்கத்தில் போயிடுவாங்க. ஆனால் யார் நன்மை செய்கிறார்களோ, யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் இறைவன் வந்து நிற்பான். ஒவ்வொரு சமயமும் அதைத்தானே சொல்லுகிறது. அன்பே சிவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று அந்த சமயத்தில் சொல்லுகிறார்கள். கருணை காட்டாதவர் கருணை காட்டப்பட மாட்டார் என்று நம்முடைய இஸ்லாமியம் சொல்லுகிறது என்றால், எல்லா சமயமே சக மனிதனை நேசிப்பதற்கான ஒரு ஒற்றுமையை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடையேழு
வள்ளல்கள்னால் கடை வச்சுருந்தாருன்னு கிடையாது. கடை 7 வள்ளல்கள்னால் கடை சங்கம்னு ஒன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் உள்ள 7 வள்ளல்கள். அவங்க பேர்லாம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் பேர் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் யார் யாருன்னு. பாரி, காரி, ஓரி, அதியன், நள்ளி, பேகன், ஆய், அண்டிரன். இந்த 7 பேர் தான் கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியம் கொண்டாடுது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவங்க யாருமே பேரரசர்கள் கிடையாது. குறுநில மன்னர்கள் தான். சின்ன சின்ன ஏரியாவை ஆட்சி செஞ்சவங்க தான். சேர, சோழ, பாண்டியன்லாம் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது. நம்ம தமிழ் இலக்கியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், வள்ளல் என்கின்ற ஒருவன் பெரும் பணம் படைத்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைவான பணம் இருந்தாலும் எவன் ஒருவனுக்கு நிறைவான மனசு இருக்கிறதோ அவன்தான் வள்ளல் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. அதனால தான் கடை 7 வள்ளல்களில் ஒருத்தர் கூட பேரரசர் கிடையாது. எல்லாருமே குறுநில மன்னர்கள் தான். இதுலேயும் நீங்கள் பாருங்கள், பாரி என்ன செஞ்சார்? முல்லைக்கு தேர் கொடுத்தார். காரிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவரை தேடி வருகிற புலவர்களுக்கு நடந்து தானே கஷ்டப்பட்டு வருவாங்க, அவங்களுக்கு குதிரை கொடுப்பாராம். பொருட்களை எல்லாம் குதிரையில் வச்சுக்கிட்டு பொன்னி நதி பார்க்கணுமேன்னு பாடிக்கிட்டே போயா அப்படின்னு குதிரைகள் அந்த புலவர்களுக்கு அந்த காரிங்கிறவர் கொடுப்பார். ஓரிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாடுகளையே கொடுப்பாராம். நான் உனக்கு சிங்கப்பூர் நீ வச்சுக்கோ, சுவிட்சர்லாந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு வருகிற புலவர்களுக்கு, தன்னை தாடி வருகிறவர்களுக்கு நாடுகளை பரிசாக தருவாராம். அதியன் உங்களுக்கே தெரியும். அதியமான் என்ன பண்ணார்? ஔவை பாட்டிக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நெல்லிக்கனி கிடைச்சப்போ தான் சாப்பிடாம தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக ஔவையாருக்கு கொடுத்தவர் அதியன். நள்ளிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர்கிட்ட ஒன் டைம் ஒருத்தர் போய் நின்றுட்டார்னா அதுக்கப்புறம் யார் வாசலுக்கு போக வேண்டிய நிலைமை இல்லாமல் நிறைய கொடுத்துருவார். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்கிறாங்கல்ல, மொத்தமாக அதுக்கப்புறம் அவன் செட்டில் ஆகிடுவான். அந்த புலவன் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். அப்படிப்பட்ட உதவியை நள்ளி அப்படிங்கிறவர் செய்வார். பேகன்கிறவர் உங்களுக்கே தெரியும். பேகன் என்ன செஞ்சார்? மயிலுக்கு போர்வை கொடுத்தார். இன்னொருத்தர் ஆய் அண்டிரன்கிறவர் ஊர்களையே பரிசாக கொடுப்பாராம். ஆலங்குளம் உனக்கு, இந்த நெய்வேலி உனக்கு, திருநெல்வேலி உனக்கு, சங்கரங்கோயில் உனக்கு அப்படின்னு ஊர்களையே பரிசாக கொடுப்பார். இந்த 7 பேர் 7 விதமான வள்ளல் தன்மை உடையவர்கள். இந்த 7 பேரில் 2 பேர் ரொம்ப சிறந்தவர்கள்னு புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. இந்த 7 பேரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, இதில் 2 பேர் ரொம்ப சிறப்பானவர்கள். யாருன்னு சொல்லலாமா? 7 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த 7 பேரில் 2 பேர் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். யார் தெரியுமா? ஒருத்தர் பாரி, இன்னொருத்தர் பேகன். ஏன்? மற்ற 5 வள்ளல்களும் தன்னை தேடி வந்து எனக்கு உதவி வேணும்னு கேட்ட மனிதர்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் பாரி கொடியின்றி தவித்த முல்லைக்கு தன் தேரையே கொடுத்து விட்டு வந்தான். பேகன் மழைக்காக ஆடிய மயிலை குளிரில் நடுங்குகிறது என்று நினைத்து அதற்கு போர்வை அணிவித்தான். என்றால் வாய் பேச முடியாத, தனக்கு என்ன தேவை என்று சொல்ல தெரியாத உயிரினத்துக்கு உதவி செய்கிறவர்கள் தான் சிறந்தவர்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று நம்முடைய இலக்கியம் கற்றுக் கொடுக்கிறது. என்றால் நாம் என்ன செய்யணும்? கேட்டு செய்கிற உதவியை விட கேட்காமையே ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா சிறந்த மனிதநேயத்தில் மிகச் சிறந்தவர்கள் என்கின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு நாம் வந்துடுவோம். ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சுலைமான் ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போகிறார், இறைவனுடைய இடத்துக்கு போகிறார். அப்போ அன்பாளனும் அருளாளனும் ஆகிய அல்லாஹ் அவரை பார்த்து கேட்குறார், சுலைமான் நீ ஏன் சொர்க்கத்துக்கு வந்தன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சாகிற கடைசி நாள் வரைக்கும் 5 வேளை தொழுகையை நான் ரொம்ப சரியாக செய்தேன். ஒரு தொழுகையை கூட நான் தவற விடவில்லை. அதனால தான் நான் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னார். உடனே ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், இல்லை நீ ஒரே ஒரு வேளை தொழுகையை தவற விட்டாய். நானா அப்படின்னார். ஆமாம், ஒரு டிசம்பர் மாத பனி வேளையில் அதிகாலையில் நீ பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த பாதையிலே இருந்த சாக்கடையில் ஒரு பூனை விழுந்து உயிருக்கு துடித்து கொண்டிருந்தது. அந்த பூனையை நீ காப்பாற்றி அதை சுத்தம் செய்து அதற்கு சூடேற்றி அதை காப்பாற்றி விட்டுவிட்டு நீ போகும்போது தொழுகை வேலை முடிந்து விட்டது. அன்றைக்கு ஒரு வேளை தொழுகையை நீ தவற விட்டு வீட்டுக்கு போனாய். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றிய உன்னுடைய நேயத்திற்காக இன்றைக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொன்னான். இப்போ உண்மையான வழிபாடு என்பது
ஆபத்தில் இருக்கிற, துன்பத்தில் துடித்து கொண்டிருக்கிற ஒரு உயிருக்கு உதவி செய்வதுதான் என்று நம்முடைய எல்லா புராணங்களும் சமயங்களும் நமக்கு காலம் காலமாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரேசிலில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் திடீர்னு ஒரு அறிவிப்பு சொல்கிறார், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்கிட்ட இருக்கிற 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு சொகுசு காரை குழி தோண்டி புதைக்க போகிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்ட்டார். ஏன்னா 50 லட்சம் ரூபாய் காரை புதைக்க போகிறாரான்ட்டு எல்லாரும் ஊரே வந்து கூடி நிற்கிது. பார்த்தா புத்தம் புதிய கார், அவ்வளோ வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லக்ஸூரியான ஒரு கார். அதை போய் மிகப்பெரிய குழி தோண்டி புதைக்க போகிறார். மக்கள்லாம் கேட்குறாங்க, ஏங்க இப்படி வீணாக அதில் போய் மண்ணில் போடுறதுக்கு யாருக்கா பயன்படுற மாதிரி கொடுக்கலாம்ல? இல்லை நான் இறந்துக்கு வானத்துக்கு போகும்போது இதுவும் என் கூட வரும், அதனால தான் புதைக்கிறேன்னார். எல்லாம் நியாயமாங்க, துட்டு இருக்குங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் இவ்வளோ திமிர் பண்ணக்கூடாது, யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, மண்ணில் புதைச்சி வீணாக்குறீங்களேன்னு மக்கள்லாம் புலம்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த பணக்காரர் கேட்டிருக்கிறாரு, ஒரு 50 லட்ச ரூபாய் காரை நான் புதைக்கிறேன்னு சொன்னதுக்கே இதை மண்ணில் வீணாக்குறேன்னு எல்லாரும் கோவப்படுறீங்களே, நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ மனிதர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய உடலை அப்படியே மண்ணில் புதைக்கிறீர்களே, இது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த பணக்காரர் கேட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் எத்தனை மனிதர்களுக்கு உயிர் தர முடியும்? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இரத்த தானம் தர முடியும். நம்ம இந்த மண்ணை விட்டு விடைபெற்று போகும்போது நம்முடைய கண்களை தானம் செய்ய முடியும். உடல் உறுப்புகளில் 7 முக்கியமான உறுப்புகளை தர முடியும். சரியாக கணக்கிட்டு பார்த்தால் இறந்து போகிற ஒரு மனிதன் 10 மனிதர்களுக்கு உயிர் கொடுத்து விட்டு போக முடியும் என்றால் அதையே நாம் செய்ய மறுக்கிறோம், அதையே நாம் செய்ய தவறுகிறோம். அதை நாம் கொஞ்சம் யோசித்து நம்மளால் முடிகிற ஒரு உதவியை இன்னொருக்கு செய்ய முடியும் என்றால் அதை செய்வதற்காகத்தான் நாம் இந்த மண்ணில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, உதவி அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். சக மனிதரை நேசிப்பது கூட ஒரு அழகான மனித நேயம்தான். ஒரு மிகப்பெரிய அந்த இறைச்சி எல்லாம் பதனிடுவாங்க இல்லையா, ஒரு தோல் அதெல்லாம் பதனிடுகிற ஒரு பெரிய தொழிற்சாலை. அங்கே ஒரு 500-600 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த வாசலில் ஒரு வாட்ச்மேன் நிற்பார். வர்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்? சல்யூட் அடிப்பார். ஆனால் யாருமே அவர் கவனிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலையே ஒரு கடைநிலை ஊழியர், குறைந்த சம்பளம் வாங்குகிறவர் என்றால் அந்த நிறுவனத்தின் அந்த தொழிற்சாலையின் வாட்ச்மேன் தான். அவரை யாருமே பொருட்படுத்துவதே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் அவர் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார். வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போதும் அவர் திரும்ப எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார். அவரை அங்கே ஒரு மனிதன் நிற்பதாகவே யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிற மாதிரி தான் சாதாரணமாக கடந்து போவார்கள். ஆனால் அந்த தொழிற்சாலையில் ஸ்டீவன் அப்படின்னு ஒருத்தர் வேலைக்கு வந்து சேர்ந்தார். அவர் டெய்லி இவர் சல்யூட் அடித்தோடனே பக்கத்தில் போய் நின்று குட் மார்னிங் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். சாயந்தரமும் தொழிற்சாலையை விட்டு கிளம்பும் போது அவர் சல்யூட் அடித்தோடனே இவரே வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு வர்றேன், பார்த்துக்கோங்க ஆஃபீஸை, தொழிற்சாலையை, ஃபேக்ட்ரியை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போவார். டெய்லி எப்படினாலும் காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு நிமிஷமாவது அந்த வாட்ச்மேனோட பேசிட்டு தான் அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் போவார். ஒரு நாள் அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே பெரிய ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்கும், அந்த இறைச்சி எல்லாம் பதனிடப்படுகிற ஒரு இடம். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்டாக் செக் பண்ணுறதுக்காக ஒரு 4 மணி 5 மணிக்கு உள்ளே போயிருக்கிறார். கதவு எப்படி இவர் கவனிக்காமல் அது லாக் ஆகிடுச்சு. கதவு லாக் ஆகிடுச்சு. இவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, கதவு லாக் ஆகிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. கதவு தட்டுறாரு, அந்த சத்தம் வெளியில் யாருக்கும் கேட்கல, எல்லாரும் வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. மொபைல் ஃபோனை எடுக்கிறாரு, டவர் கிடைக்கல. அந்த உள்ள அவ்வளோ ஐஸான இடத்துல இருக்கிறதுனால டவர் கிடைக்கல. கத்தி கத்தி பார்க்குறாரு, கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, மொபைலேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஏதாவது ஜன்னல் வழியாக கத்த முடியுமானா அது முழுக்க அடைக்கப்பட்ட ஒரு பெரிய அறை. இப்படி நேரம் ஆக ஆக வேற நைட்டு யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறதுனால பனியை வந்து ரொம்ப அதிகமாக்கிடுவாங்க குளிர, ஏன்னா அந்த இறைச்சியெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. நேரம் ஆக ஆக அப்படி குளிர் கூடிக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன பண்ணனே தெரியலை. நேரம் ஆக ஆக அவர் மறுபடி கத்தி கத்தி ஓஞ்சு போய் நைட்டு ஒரு 10 மணி ஆக போகுது. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம லைஃபு இந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு இடத்துல கிடுகிடுன்னு நடுங்கிட்டு உட்காந்துருக்கிறார். மேலெல்லாம் அப்படியே பனி உறைய ஆரம்பிக்கிறது. அவர் அப்படியே அசையவே முடியாமல் உட்காந்துட்ருக்கிறார். ஒரு 10:15 மணி இருக்கும். யாரோ அந்த கதவை திறந்து யாராவது உள்ளே இருக்கிறீங்களா, ஸ்டீஃபன் சார் யாராவது உள்ளே இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த வாட்ச்மேனுடைய குரல் கேட்குது. இவர் படக்குன்னு உதறிட்டு எந்திரிச்சு நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படியே நடுக்கிக்கிட்டு வர்றார். அவர் அப்படியே அணைச்சி வெளியில் கூட்டு வந்து உட்கார வச்சு கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டு, நல்ல வேலை சார் உங்களை நான் காப்பாற்றிட்டேன். எப்படிப்பா என்னையை காப்பாற்றினேன்? நான் இங்கே உள்ளே இருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? 4 மணி நேரமாக கத்தி கத்தி உயிரை விட்டுட்டுருக்கிறேன். வாட்ச்மேன் சொல்கிறாரு, எல்லாரும் போயிட்டாங்க சார், எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு
இந்த கட்டிலில் படுத்தேன் பாருங்கள். இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சேன். காலையில் எல்லோரும் வந்து குட் மார்னிங் நான் சொன்னேன், எப்பயும் போல் யாரும் எனக்கு சொல்லலை, நீங்கள் சொல்லிட்டு போனீங்க. சாயந்தரம் நான் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொன்னேன், யாருமே எனக்கு சொல்லலை, நீங்களும் சொல்லலை. ஆனால் காலையில் சொன்னீங்க. இப்போ காலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, சாயந்தரம் நான் உங்களை பார்க்கலையா இல்லை நீங்கள் என்னைய பார்க்கலையாங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஒருவேளை நீங்கள் உள்ளே மாட்டிகிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குதோன்னு உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன். உங்கள் நம்பர் ரொம்ப நேரமாக நாட் ரீச்சபிளே இருந்தது. எதுக்கும் தேடுவோம் என்று அந்த அறையை திறந்தேன். நல்ல வேளையாக நீங்கள் அங்கே இருந்தீர்கள் என்று அந்த வாட்ச்மேன் சொன்னார். சில நேரங்களில் ஒரு சக மனிதரோடு நாம் காட்டுகிற ஒரு சின்ன அன்பு கூட நம் உயிரை காப்பாற்றுகிற அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது என்றால் நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய மனித நேயம் மிகப்பெரிய சேவை. கையிலிருந்து காசு பணம் அள்ளி கொடுப்பது அல்ல. நம்ம கூட இருக்கிற எல்லாருமே சமமானவர்கள் தான், நம்மோடு ஒன்றி போகிறவர்கள் தான் என்று எல்லாரையும் மனிதர்களாக மதிப்பது தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு மனித நேயம். இன்றைக்கி அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பாடமே இல்லை. முன்னாடிலாம் நமக்கு ஸ்கூலில் பெரியவங்க சொல்லித் தருவாங்க, வீட்டில் பெரியவங்க சொல்லித் தருவாங்க. இன்றைக்கி யாராவது சொல்லித்தர்றோமா? சொல்லித்தர்றோமாங்கிறத விடுங்க, சொன்னால் அவங்க கேட்குறாங்களா? எப்பேற்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுமா? ஒரு காலத்தில் பெற்றோரை பார்த்து பயந்த கடைசி தலைமுறையும் நம்ம தான், பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிற முதல் தலைமுறையும் நம்ம தான். எப்படி ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்து இறைவன் வச்சுருக்கான் பாருங்கள். நம்ம சொன்னால் யாராவது கேட்குறாங்களா? ஆனால் இன்றைக்கு வரைக்கும் 60 வயசு இருக்கிற நம்ம அப்பா 80 வயசு தாத்தாவுக்கு பயப்படுறாரு. அவர் எதாவது சொன்னால் ஆமாப்பா சரிங்கப்பா நீங்கள் சொன்னால் சரிதான்ப்பாங்கிறார். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க 4 வயசு வாண்டு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. அந்த மொபைலை கீழே வைனா நீ உன் வாயை மூடு, எனக்கு எல்லாம் தெரியும், மொபைல் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன், மொபைல் பார்த்தா தான் நீ சொன்ன வேலையை செய்வேன், மொபைல் பார்த்தா தான் ஹோம்ஒர்க் செய்வேன், இல்லைனா உன் கூட பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், உம்முன்னு உட்காந்துருப்பேன். யாராவது எதாவது பண்ண முடியுதா? முன்னாடியெல்லாம் துரத்தி அடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? வீட்டில் அப்பா அடிப்பார், அப்பாட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவும் அடிப்பாங்க, 2 பேர்கிட்ட அடி வாங்கிட்டு ஸ்கூல் போனால் அங்கே டீச்சரும் அடிப்பாங்க. இப்படி அடி வாங்கி வாழ்ந்த ஒரு தலைமுறை. இன்றைக்கி பிள்ளைங்களை அடிக்கவே கூடாது, கோவப்பட்டு கூட திட்டக்கூடாது, முடியே வெட்டலன்னு கூட கேட்கக்கூடாது. ஒரு பையனை அவங்க தலைமை ஆசிரியர் கேட்டிருக்கிறார், என்னடா அப்படி கீரி பிள்ளை மாதிரி முடி வச்சிருக்கிற, வெட்டக்கூடாதான்னு இருக்கிறார். நேராக வீட்டுக்கு வந்து தூக்கில் தொங்கிட்டான். என்னை முடி வெட்ட சொல்லி என் மனசை அவர் காயப்படுத்திட்டார், எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறதுன்னு எழுதி வச்சுட்டு தூக்கில் தொங்கிட்டான். இப்போ ஆசிரியர்களுக்கு என்ன பயம்னா, எதுக்கு இவங்ககிட்ட எதையாவது சொல்ல போய் இவன் எதையாவது பண்ண போய் நம்ம வாழ்க்கை வீணாக போகவான்னு யாரையும் குற்றம் சொல்வதும் இல்லை, அவர்களுடைய குறைகளை கண்டிப்பதும் இல்லை. எப்போ ஆசிரியர்கள் கையில் இருக்கிற பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறை கைகளில் இருக்கிற லத்திக்கு வேலை அதிகமாக ஆகிவிட்டு. இன்றைக்கி அவ்வளோ சிரமப்படுற ஒரு துறைனா காவல்துறையாகத்தான் இருக்க முடியும். எல்லா சேட்டையும் அவன் ரோட்டில் வந்து பண்ணுறான். வீட்டில் கண்டிக்க ஆள் இல்லை, ஸ்கூலில் கண்டிக்க ஆள் இல்லை, எல்லா சேட்டையும் இந்த சமூகத்திற்கு வந்துருச்சு போட்டு அவங்க தான் அவங்கள கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றால் நம்ம பிள்ளைகளை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டு இருக்கிறோம்? பெரியவர்கள் மீதான ஒரு மரியாதை சுத்தமாக இல்லை பிள்ளைங்களுக்கு. நம்ம முன்னாடிலாம் தாத்தா வர்றாங்க பாட்டி வர்றாங்கன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு, வணக்கம் சொல்லு, உட்கார சொல்லு, இப்படிலாம் சொன்னோம்ல. இன்றைக்கி சொல்ல முடியுதா? அன்றைக்கெலாம் தீபாவளிக்கு எங்கள் அப்பா ஊர்லேருந்து வர்றாரு ரொம்ப நாள் முன்னாடி. நான் என் பையனை கூப்பிட்டு தாத்தா வந்திருக்காரா காலில் விழுடா அப்படின்றேன். எதுக்கு விழணும் அப்படின்னா, காலில் விழுந்தா காசு கொடுப்பாருடா அப்படின்னு. நிஜமாவான்னு ஓடி போய் விழுந்தான். அவர் பாவம் பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் தான் வச்சுருந்துருக்கிறார், எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு திருநீரும் பூசி விட்டார். அவன் வந்து என்கிட்ட இந்த 10 ரூபாய்க்காக இவர் காலில் என்னை உள்ள சொல்கிறேன்னு இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு போயிட்டான். நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு 10 ரூபாயுடைய அருமையும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியலை, நம்ம குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் என்கின்ற அருமையும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்றால் இவங்க எப்படி இந்த சமூகத்தின் மேல் அக்கறையோடு வாழ்வார்கள்? எனக்கு தெரிஞ்ச எழுத்தாளர் அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு நாள் சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த சின்ன பாப்பா எப்போ பார்த்தாலும் டிவிலையும் மொபைல்லையும் இந்த கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கும் போல். கார்ட்டூன்லாம் நீங்கள் பார்ப்பீங்களம்மா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள கத்தரிக்காய் எட்டி உதைக்க அம்மா வந்து கொஞ்சினதும் சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் இது நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. பட்டர்ஃப்ளை அது எங்கேயும் போல இங்கே தான் நிற்கிது. பாடத்தை தவிர எல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் பூரா. அந்த பாப்பா இப்படித்தான் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கு, கார்ட்டூனாக பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பாட்டி கேட்டிருக்கு, எப்போ பார்த்தாலும் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு என்ன கண்ணு வலிக்க போகுது,
சீக்கிரமாக கண்ணாடி போட்டுற போகிற அப்படின்னு இருக்கு பாட்டி. உடனே அந்த பாப்பா சொல்லியிருக்கு, உனக்கு சோட்டா பீம் தெரியுமா, உனக்கு டோரா பாப்பா தெரியுமா, உனக்கு புச்சி தெரியுமா, உனக்கு சிங்சான் தெரியுமான்னு அடிக்கிருக்கு. அதை தெரியுமா இதை தெரியுமா, ஒன்றுமே தெரில பாட்டிக்கு. பாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது தாயி, நம்ம வீட்டு வாசலில் ஒரு மரம் இருக்குல்ல, அது பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, அது பேர் ட்ரீ அப்படின்னு இருக்கு. மரத்துக்கு பேர் என்னென்னா ட்ரீ அப்படின்னு இருக்கு. மரத்துக்கு இங்கிலீஷில் தான்மா ட்ரீ, அந்த மரத்துக்கு பேர் சொல்லு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டுருக்கு அந்த பாப்பா. பிற பாட்டி சொல்லியிருக்காங்க, வாசலில் இருக்கிறது மகிழ மரம். 3 தலைமுறைக்கு முன்னாடியிலேருந்து அந்த மரம் நம்ம வீட்டு வாசலில் இருக்குது. உங்கள் தாத்தா ஊஞ்சல் ஆடினதும் அங்கே தான், உங்கள் அப்பாவுக்கு தொட்டில் கட்டி போட்டதும் அங்கே தான், உங்கள் அண்ணனும் நீயும் தொட்டில் கட்டி ஊஞ்சலாடி விளையாடியதும் அந்த மரம்தான். வீட்டு வாசலில் நிற்கிற ஒரு மரத்தின் பேர் உனக்கு தெரியவில்லை, ஆனால் உலகத்தில் இருக்கிற யார் யாரோ உனக்கு தெரிந்திருக்கிறது என்று அந்த பாட்டி வருத்தப்பட்டாங்களாம். நம்ம சுற்றி இருக்கிற ஏதாவது நம்ம குழந்தைகளுக்கு தெரியுதா? ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம அவங்கள அப்படி தான் வளர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அந்த எழுத்தாளருடைய மகன், அவன் 7ஓ 8ஓ படிக்கிறான் போல், 2 தெரு தள்ளி டியூஷன் போவானான். ஒரு நாள் டியூஷன் போனவன் தலை தெறிக்க ஓடியாந்துருக்கிறான். ஏன்டா அப்படி ஓடியாருன்னா, ஒரு கருப்பு நாய் துரத்துது அப்படின்னு இருக்கிறான். உடனே அவங்க அப்பா ஐடியா கொடுத்துருக்குறார், அந்த எழுத்தாளர், எந்த சைட்லேருந்து துரத்துச்சு, இந்த பக்கத்துலேருந்து துரத்துச்சு, அப்போ ஒன்று போய் நீ இந்த சைடு போய் சுற்றிக்கிட்டு டியூஷன் போ, அந்த நாய்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கார். அவன் டெய்லி 2 தெரு இப்படி சுற்றி சுற்றி போயிருக்கிறான். இந்த தாத்தா கேட்டிருக்காரு, ஏல இங்கே இருக்க டியூஷனுக்கு நீ எப்படி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை, அங்கே போனால் அந்த கருப்பு நாய் துரத்துது. 5 பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்கிறார், கையில் கொடுத்து போகும்போது 4 பிஸ்கட்டு, வரும்போது 4 பிஸ்கட் போட்டுகிட்டே வா அப்படின்னு அனுப்பியிருக்கிறார். 4 நாள் அவன் பிஸ்கட் போட்டுகிட்டே போயிருக்கிறான். 5ஆவது நாள் நாயை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். இந்த நாய் இனிமேல் எனக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் போன தலைமுறை எந்த பிரச்சனை என்றாலும் எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்தது. இதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தையும் பிரச்சனையை பார்க்கக்கூடாது, அதற்கு பின்னால் ஒரு தீர்வு இருக்கிறது. இதை எப்படி தீர்ப்பது என்று தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அதிலிருந்து தப்பித்து ஓடுவது எப்படி என்பதை நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது. இதுக்கு தான் வீட்டில் இருக்கிற மூத்த தலைமுறை வேணும், அவங்களுடைய அனுபவம் வேணும். அவங்களுடைய அனுபவத்துக்கு முன்னால் நம்முடைய அறிவு ஒன்றுமே கிடையாது, அதை நாம் கற்றுக் கொடுத்துருக்குறோமா? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது, ரொம்ப இருக்குது. நீங்கள் அவங்க லேப்டாப்பை பாருங்கள், அப்படியே சூப்பராக நீட்டாக மடித்து வைப்பாங்க. என்னைக்காவது தூங்கி எந்திரிச்ச போர்வையை மடித்து வச்சுருக்காங்களா? அவங்க மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறாங்கள, நீங்கள் வாங்குங்க, அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க யாருக்கிட்ட பேசினாங்க, என்ன பார்த்தாங்க, என்ன செஞ்சாங்க நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிட்ட தட்டை என்னைக்கா க்ளீன் பண்ணியிருக்காங்களா? டிஃபன் பாக்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே போகணுன்னாலும் சொல்லுங்கள், டிக்கெட் புக் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் படத்துக்கு போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, அழகாக மொபைல்லே டிக்கெட் புக் பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது எதுக்க யாராவது பெரியவங்க இருந்தால் லேசாக சிரிக்கணும் என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு நம்ம குழந்தைகளுக்கு இல்லை. யாரை பார்த்தாலும் இப்படியே உம்முன்னு தான் உட்காந்துருக்குறது. வீட்டுக்குள்ளே யார் வந்தால் கூட வாங்கன்னு சொல்கிறதில்ல, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு ஓடி போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிறது. அன்றைக்கெலாம் யாரோ வந்தால் கூட நம்ம என்ன சொல்வோம், ஒரு தாத்தா வந்திருக்கிறாங்க, ஒரு மாமா வந்திருக்கிறாங்க, ஒரு அத்தை வந்திருக்காங்க, யாருன்னே தெரியாது. ஆனால் யாரோ ஒருவரை கூட உறவு சொல்லி பழக்கியது அந்த காலம். ஆனால் இன்றைக்கி சொந்த தாய் மாமா வாசலில் வந்தால் கூட யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு வீட்டுக்குள்ளே போகுதுங்க நம்ம வீட்டு பிள்ளைகள். இப்போ அந்தளவுக்கு உறவுகளையும் மற்ற மனிதர்களோடு பழகக்கூடிய ஒரு விதத்தையும் நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம் என்றால், மனித நேயம் என்பது வெளியில் எங்கேயோ யாருக்கோ சொல்வதோ செய்வதோ அல்ல, அது நம்ம குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா? எல்லா நல்ல விஷயங்களும் முதல்ல குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும். நாம் இந்த சமூகத்துக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அதை நம்ம அடுத்த தலைமுறையிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். இது என்னமோ பெரிய மலையை நகட்டி வைக்கிற ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இது கிடையாது. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் நம்முடைய மனித நேயத்தை நம்மால் நிரூபிக்க முடியும். திருவாரூரில் ஒரு தமிழ் ஆசிரியர் ஒருத்தர், வரதராஜன் அவருக்கு பேர், ரிட்டையர்ட் ஆகி ஒரு 10-15 வருஷம் கழித்து இறந்து போயிடுறார். அவர் இறந்து போன உடனே அவருடைய தலையணை கடையில் ஒரு கடிதம் வச்சிருக்கிறார், உயில் மாதிரி. அதை எடுத்து அவங்க பிள்ளைங்க வாசித்து பார்க்குறாங்க. நான் வாழும் காலத்தில் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் என்னுடைய மாணவர்களுக்கு தமிழையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இறந்த பிறகும் இந்த உடல் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய உடலை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானம் செய்து விடுங்கள் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறார். கீழே பின் குறிப்புன்னு எழுதியிருக்கிறார். அதில் ஒரு 2000 ரூபா பணமும் சேர்த்து பின் பண்ணியிருக்கிறார்.
என்னுடைய உடல் தானம் செய்யப்படுவதால் யாருக்கும் இழப்பு ஏற்பட போவதில்லை. ஆனால் ஒரே ஒருவருக்கு இழப்பு ஏற்படலாம். அது இடுகாட்டில் இருக்கக்கூடிய வெட்டியான். அவருக்கு இந்த 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று அந்த தமிழாசிரியர் உயிலாக எழுதியிருக்கிறார். தன்னுடைய இழப்பு, யாராவது ஒருத்தனுக்கு அந்த இறப்பு கூட இழப்பாக இருக்குமோ என்று ஒருவர் நினைத்து பார்த்திருக்கிறார் என்றால் இந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. நம்ம எந்த சூழலில் இருந்தாலும் அடுத்த மனிதர்களை நம்மளால் நேசிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, கண்டக்டர்னு ஒன்று உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? சில்லறை இல்லாதவங்களாம் இறங்கிப்போ, முன்னாடி போ, படியில் நிற்காத, அங்கே தொங்காத, இங்கே நிற்காத அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கண்டக்டர் தான் நம்ம நினைவுக்கு வருவார். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் கவர்மெண்ட் பஸ்ஸில் வர்றார். அவர் பஸ்ஸில் ஏறின உடனே எல்லார்ட்டையும் பேசுவாராம். எல்லாருக்கும் வணக்கம், ஏதாவது முக்கியமான விஷயமாக தான் நீங்கள் இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் போகிற வேலை நல்லபடியாக முடியட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது போகிற வழியில் தலை வலிச்சிச்சு, ஒரு மாதிரி தலை சுற்றுச்சுன்னா சொல்லுங்கள், புளிப்பு மிட்டாய் வச்சுருக்கிறேன் தர்றேன். திடீர்னு யாருக்கா வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி உங்களுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நீங்கள் இந்த கடலை இதெல்லாம் தின்னுட்டு காரில் போடாதீங்க, இந்த பஸ்ஸில் போடாதீங்க, அது நம்மளுடைய பொது சொத்து. ஒவ்வொரு சீட்டு பக்கத்துலேயும் ஒரு கேரி பேக் வச்சுருக்கிறேன், அதில் போட்டு உரமாக வச்சுருங்க, நான் எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுடைய பயணம் இனிமையாக அமையட்டும், நன்றி. அவ்வளோதான். இதை சொல்லிவிட்டு அவர் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுப்பார். எல்லாரும் செய்கிற வேலை தான். ஆனால் அந்த ஒரு நிமிட பேச்சு என்பது அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணம் செய்பவர்களுக்குள்ளே ஒரு பசுமையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் அதை செய்ய முடியும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். ஒரு மனித நேயத்துக்கு நம்ம மெனக்கிட்டு வெளியில் வந்து தான் செய்யணும்னு நினைக்கிறோமே ஒழிய நம்ம இருக்கும் இடத்திலிருந்தே அதை செய்ய முடியும். தூத்துக்குடியில் பொன் மாரியப்பன் ஒரு இளைஞன் இருக்கிறார். அவருக்கு பிரதமரே ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார். ஏன் தெரியுமா? பொன் மாரியப்பன் ஒரு சலூன் கடை வச்சிருக்கிறார். சலூன் கடைக்காரர்கிட்ட எதுக்கு பிரதமர் பேசணும்? அந்த சலூன் கடை வைத்திருக்கிற பொன் மாரியப்பன் என்ன செஞ்சிருக்கிறார், சலூன் கடை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இடம் தான். அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி லைப்ரரி நடத்துகிறார், நூலகம் வைத்திருக்கிறார். யார் அங்கே ஒரு புத்தகத்தை எடுத்து முழுசாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கு 30% தள்ளுபடி செய்கிறார். முகத்தை அழகுபடுத்த வருகிறவர்களை அகத்தையும் அழகுபடுத்தி அனுப்புகிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொன் மாரியப்பனை பிரதமர் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லுகிறார். இப்போ எல்லாரும் செய்கிற ஒரு வேலை தான். ஒரு சலூன் கடையில் நான் பார்த்தேன், வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதுவும் சலூன் கடை தான், வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பொன் மாரியப்பன் நடத்துகிறதும் ஒரு சலூன் கடை தான். அப்போ ஆனால் அங்கே ஒரு நூலகத்தை நடத்த முடியும், இத்தனை பேரை வாசிக்க வைக்க முடியும் என்று அந்த ஒரு எளிய மனிதன் நிரூபித்திருக்கிறார் என்றால், நாம் நினைச்சாலும் நாம் இருக்கிற சூழலுக்குள்ளே ஒரு 10 பேருக்கு உதவுகிற மாதிரி ஏதாவது ஒன்று நிச்சயமாக செய்ய முடியும். இப்போ நீங்கள் நிறைய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவீங்க தானே, அவங்க திருநெல்வேலியில் எல்லாம் டேஸ்ட்டாக வேறு இருக்கும். ஒரு இட்லி எவ்வளோங்க சாதாரணமாக? ஒரு இட்லி மேடம், நீங்கள் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னு தெரியுது மேடம், 10 ரூபா அப்படிங்கிறாங்க மேடம். ரொம்ப பெரிய ஹோட்டலாக இருந்துச்சுன்னா 30 ரூபா 50 ரூபா, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் 200 ரூபாய்க்கு கூட இட்லி இருக்குது. தட்டு கடையில் குறைந்தபட்சம் 6 ரூபா 7 ரூபா, இந்த ரோட்டோரத்து கடையில் கூட 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு விற்கிது. 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்க முடியுமாங்க? 1 ரூபாய்க்கு சாம்பார் சட்னியோட கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. ஆனால் கோயம்புத்தூர் பக்கத்தில் வடிவேலம்பாளையத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, கமலா அம்மான். அவங்க அந்த ஏரியாவில் கூலி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க 50 ரூபா 60 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு எப்படி காசு கொண்டு போக முடியும்? அவங்க சம்பாதிக்கிற 100 200 அதனால அவங்க இட்லி கடையில் இன்னைக்கு வரைக்கும் இட்லி 1 ரூபா தான். கொரோனா காலம் வரைக்கும் 50 காசுக்கு தான் விற்றுருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிரமம் ஏற்பட்ட பிறகு விலைவாசி கூடியதுனால ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு கொடுக்க ஒரு மனுஷியால் முடிகிறது என்றால், தான் செய்கிற வேலையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பகுதியை இந்த மனிதர்களுக்கு தர முடியும் என்று அவர்கள் நிரூபிக்கிறார்கள். எங்கள் ஊர் பக்கத்தில் சிவகிரின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. ராஜபாளையத்துலேருந்து தென்காசி போகிற வழியில் சிவகிரின்னு ஒரு சின்ன ஊர். அங்கே கொரோனா காலத்தில் ஒரு டீ கடைக்காரர் பார்க்குறாரு, எல்லா கடையும் அடைச்சாச்சு, யாரும் வேலைக்கு போகலை, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் டெய்லி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை அந்த மனிதர் கவனித்து பார்த்து விட்டு கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு முடிவெடுத்தார். எங்கள் டீ கடையில் இந்த நகராட்சி பணியாளர்கள் யாராக இருந்தாலும் எப்போ வேணாலும் இலவசமாக டீ வடை சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து செய்கிறார். தினம் அதன் மூலமாக அவருக்கு ஒரு 200 300 ரூபாய் நஷ்டமாக கூட செய்யலாம். ஆனால் மன திருப்தியோடு என்னுடைய
வருமானத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று ஒரு சாதாரண டீ கடைக்காரர் சொல்ல முடிகிறது என்றால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்குள்ளேயே ஒரு நன்மையை நம்மால் செய்ய முடியும். அதுவும் நம்மளால் முடியலையா, அடுத்த மனிதர்களுக்கு நாம் செய்ய முடிகிற ஒரு காரியம் இருக்கிறது. ஹிட்லர் காலத்தில் அந்த யூத வதை முகாமில் மாட்டிக்கிட்ட ஒரு மனநல மருத்துவர் விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த வாழ்க்கை எப்போ மிகப்பெரிய புனிதமாக மாறுகிறது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவம் அவர் குறிப்பிடுறார். அந்த யூத வதை முகாமில் சிக்கி சீரழிஞ்சி கடைசி தப்பிச்சு வந்துட்டார். வந்து அவருடைய மருத்துவ பணியை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறார். மனநல மருத்துவர் தான் அவர். இன்னும் 2 செய்தியோடு முடிச்சிடுறேன், சரியா? ஏன்னா 8 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். அப்போ அவர் வேலையை தொடர்ந்துட்டு இருக்கார். நைட்டு ஒரு 1 மணிக்கு அவருக்கு ஃபோன் வருது. ஆனால் 1 மணிக்கு யார் நமக்கு ஃபோன் பண்ணுறான்னு எடுத்து அட்டன் பண்ணுறாரு. அந்த எதிர்முனையிலேருந்து யாரோ ஒரு இளம் பெண் பேசுகிறாங்க. டாக்டர், எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்கலை, நான் வாழவே போகிறதில்ல, நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட போகிறேன் அப்படிங்குது அந்த பொண்ணு. எங்கள் வீட்டில் ஒரு விசிட்டிங் கார்டு கிடந்தது, அதில் உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும் இருந்தது, கடைசி அதை உங்ககிட்ட சொல்வோங்கிறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். உடனே இவர், அப்படிலாம் நீ முடிவெடுக்கக்கூடாதுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் யாரும் என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன்ட்ட சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கிறார். 1 மணி நேரம் அந்த பிள்ளை அவளை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கு. அவர் அவ்வளோத்தையும் கேட்டுட்டு அவர் சில விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு மோட்டிவேஷ்னலாக ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கிறார். பேசி முடித்தோடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, டாக்டர் நீங்கள் என் மனசை மாற்றிட்டீங்க, இனிமேல் நான் தற்கொலை பண்ணவே மாட்டேன், ரொம்ப நன்றின்னு ஃபோனை வச்சிருச்சு. ஒரு 2 மாதம் கழித்து இந்த டாக்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. டக்குன்னு அவர் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. டாக்டர், நான் யாருன்னு தெரியுதா? தெரிலையம்மா, நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததில்ல? ஆமாம், அந்த ஃபோன் பண்ணதே நான் தான். எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கேன் டாக்டர், இனிமேல் நான் தற்கொலையே பண்ணிக்கிட மாட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட அப்படி ஒரு மாற்றம் வந்தது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 4 பாயிண்ட் உன்கிட்ட சொன்னேன்லம்மா, அதில் எந்த பாயிண்ட் உன் மனசை மாற்றுச்சுன்னு சொல்லு, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். எந்த பாயிண்ட்டுமே என் மனசை மாற்றலை டாக்டர் அப்படின்னு இருக்கிறான். ஒரு அதிர்ச்சியாய், என்னம்மா இப்படி சொல்கிற, பிறகு எப்படி நீ இந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வந்த? இல்லை டாக்டர், என் பிரச்சனையை என்னன்னு என் குடும்பத்தில், என் ஃப்ரெண்ட்ஸில், என் சொந்தக்காரங்களில் யாருமே கேட்க தயாராக இல்லை. ஆனால் நைட்டு 1 மணிக்கு உங்களுக்கு நான் இருக்கிறேன், யாரோ ஒருத்திக்காக 1 மணி நேரம் என் பிரச்சனையை நீங்கள் அமைதியாக காது கொடுத்து கேட்டீங்க இல்லையா, அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணேன், யாருமே இல்லாத ஒருவருக்கும் யாரோ ஒருவர் இருக்கிறார், அந்த யாரோ ஒருவராக இனி நான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறியது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்களாம். நம்ம யாருக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், ஆனால் தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய துயரங்களை, தான் பட்ட வலியை, வேதனையை ஒருவர் சொல்ல வரும்போது சிறிது நேரம் காது கொடுத்து கேட்கலாம் இல்லையா? அவங்க புலம்புறத வந்துட்டாயா புலம்புறதுக்குன்னு தெரிச்சு ஓடாமல், யார்கிட்ட இருந்தால் ஃபோன் வந்துட்டா அச்சோ 1.5 மணி நேரம் இவன் பேசுவானே அப்படிலாம் நினைக்காம, ஏதோ பிரச்சனை அதை கொஞ்ச நேரம் பேசுனா அவன் மனசு ஆறுதுன்னா அதற்காக கொடுக்கிற செவிகள் நம்முடைய செவிகளாக இருக்கட்டும் என்று கொஞ்ச நேரம் அடுத்தவர்களுக்காக ஒதுக்கினாலே உண்மையான மனிதநேய மிக்கவர்களாக நாம் மாற முடியும் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கடல்ல இருந்து சின்ன பிள்ளைங்களாம் கடற்கரையில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கடல்ல இருந்து ஒரு பெரிய அலை அடித்து கடலில் மட்டுமே வாழக்கூடிய நண்டுகளை வெளியில் தூக்கி போடுது. நிறைய ஆயிரக்கணக்கான நண்டுகள் வெளியில் வந்துருச்சு. அது அப்படியே துடிச்சு 5 நிமிஷத்தில் ஒவ்வொரு நண்டாக செத்துக்கிட்டே இருக்குது. இந்த பிள்ளைங்க பார்த்தாங்க பாருங்க, அதில் ஒரு பொண்ணு மட்டும் அந்த நண்டை பிடிச்சி கடலில் தூக்கி எறிகிறா. மற்றவங்க அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரியவர் வந்து கேட்டார், ஏம்மா இது 5 நிமிஷம் கூட உயிர் தாங்காது, நீ எத்தனை நண்டை உன்னால் காப்பாற்ற முடியும்? இங்கே ஆயிரக்கணக்கான நண்டு துடிச்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லாம் செத்துரும், நீ ஒன்றுன்னா பிடிச்சி காப்பாற்றிட முடியுமா? உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? பேசாமல் நீ விளையாடப்போ. அப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னால், இங்கே துடித்து கொண்டு இருக்கிற எல்லா நண்டுகளையும் என்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் என் கையில் சிக்குகிற ஒரு சில நண்டுகளையாவது என்னால் காப்பாற்ற முடியும் என்றால் அதை நான் செய்துதான் தீருவேன் என்று அந்த பொண்ணு சொன்னச்சான். இப்போ அந்த பொண்ணுடைய நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்மளால் திருத்த முடியுமா? எல்லாரையும் நம்மளால் மாற்ற முடியுமா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சியை நம்மளால் ஏற்படுத்த முடியுமா? அவ்வளோ பெரிய ஆற்றல் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற, நமக்கு முன்னால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற, நமக்கு முன்னால் வலியோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நம்மால் உண்டு பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னு அதை நம்ம செய்யலாமா இல்லையா? அப்படி ஒரு சிறுமியாக நமக்கு முன்னால் துடித்து கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு உயிருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்,
வழிகாட்டலாம், அவர்களை வழி நடத்தலாம். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிற உங்களைத்தான் சமூக ஆர்வலர்கள் என்று இந்த மேடை பாராட்டி கௌரவிக்க காத்திருக்கிறது என்று சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நரிவிருத்தம் என்று ஒரு பழைய இலக்கியம், இதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, நாம் எப்படி இருக்கோங்கிறதுக்கு சீவக சிந்தாமணி எழுதினவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு வேடன் காட்டுக்கு போயிருக்கிறான் வேட்டையாடுறதுக்கு. ஒரு பக்கம் இந்த நரம்பால் இறுக்கி கட்டப்பட்ட ஒரு வில்லு, அம்பு, ஒரு ஈட்டியோடு போயிருக்கிறான். பார்த்தா தூரத்தில் ஒரு யானை, சரியாக குறி வச்சு யானை மேலே ஈட்டியை எரிஞ்சிட்டான். யானை சாஞ்சு விழுந்துருச்சு. அப்பா பெரிய வேட்டையாடிட்டோண்டான்ட்டு வேகமாக யானையை நோக்கி போகிறான். யானைக்கு பக்கத்தில் போகும்போது அங்கே படுத்து கிடந்த ஒரு பாம்போடைய வாலில் மிதிச்சிடறான். பாம்பு வலி தாங்காமல் அந்த வேடனை கொத்திடுது. அப்படியே கொத்துன அந்த பாம்பு மேலே கையில் வச்சுருந்த அம்பை நங்குன்னு குத்திட்டான். இப்போ வேடனும் இறந்துட்டான், பாம்பும் இறந்துருச்சு, யானையும் செத்து கிடக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வருது. நரிக்கு சந்தோஷம், அப்பா யானையை 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம், இந்த மனுஷனை 10 நாள் வச்சு சாப்பிட்லாம், இந்த பாம்பை 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அவசரத்துக்கு என்ன செய்வோன்னு பார்க்குது. அந்த வில்லில் நான் கட்டப்பட்ட நரம்பு இருக்குல்ல, அதை பார்க்குது. இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு இந்த நரம்பை சாப்பிடுவோம். நரம்பை வெடுக்குன்னு கடிச்சிச்சு பாருங்க. அது நான் ஏற்றி இறுக்கி கட்டப்பட்ட நரம்பு. நரம்பை கடித்த உடனே அந்த வில்லு டமால்னு திரும்பி அந்த நரியுடைய உச்சந்தலையில் நச்சுன்னு அடிச்சிச்சு. நரி செத்து போச்சு. இப்போ அந்த எழுத்தாளர், அந்த இலக்கியவாதி சொல்லுகிறார், நாமளும் இன்னைக்கு நரி மாதிரி தான். நம்மை சுற்றி கொண்டாடுவதற்கும் அனுபவிப்பதற்கும் எத்தனையோ அற்புதங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு சில அற்பத்தனமான விஷயங்கள் மேல் ஆசை கொண்டு நம் வாழ்க்கையை நாம் இழந்து விடுகிறோம் என்று அவர் அதை முடித்திருக்கிறார். நம்ம சுற்றி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. நாம் செய்வதற்காகவும் நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம தூக்கி ஓரமாக விட்டுட்டு தேவையில்லாத அல்பத்தனமான எதுலையாவது ஒன்றில் தலையை விட்டுட்டு நம்ம முழு வாழ்க்கையையும் தொலைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட இந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்கின்ற ஒரு சின்ன சின்ன சுடரேந்தி வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறைவன் மிகப்பெரிய வெளிச்சத்தையும் சுடர் ஒளியையும் தருவான் என்கின்ற வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் மென்மேலும் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய உயரங்களுக்கு செல்ல வேண்டும். அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்கிறவன் தான் இறைவனுக்கு பக்கத்தில் நிற்கிறான் என்பதால் உங்களுக்கு எல்லா வளங்களையும் இறைவன் தர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நேரத்தில் இப்படி ஒரு விழாவை தனி ஒருவனாக தன் தோளில் ஏற்றி செய்து கொண்டிருக்கிற, தன்னை சாதாரண இந்தியனாக மட்டுமே அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கிற சகோதரர் இலக்கு மீடியா நியாஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அத்துணை பேருக்கும் என் அன்பை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய சூழலில் மனிதத்தின் தேவை பற்றியும் மனிதத்தின் ஒற்றுமை பற்றியும் மிக அருமையான சிறப்புரையாக வழங்கிய பேசும் பூங்காற்று, இவங்களுக்கு இந்த ஒரு அடைமொழியெல்லாம் பத்தாது, நிறைய சொல்லலாம். சன் டிவி புகழ், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா புரட்சிகரமான சிந்தனைக்குரிய ஒரு பெண்மணி தான். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை பலத்த கரகோஷமாக பாராட்டுதலாக வழங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்தி இப்பொழுது நினைவு பரிசினை வழங்க வரும்படி எஸ்பி திரு என் சிலம்பரசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எஸ்பி திரு என் சிலம்பரசன் அவர்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அவர்களுடைய உரையை மிகவும் ஆர்வமாக ரசித்து அவங்க பார்க்கும்போது, அதாவது அத்தனை அலுவல்கள் மத்தியிலும் வந்திருந்து உட்கார்ந்து, அதாவது மேடத்தோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காக மட்டுமே சார் வந்திருக்காங்க. அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கும்படி திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எஸ்பி திரு என் சிலம்பரசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வழங்குகிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வில் அடுத்ததாக திரு மு அருள்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள் திரு நியாஸ் அகமது அவர்கள்.
திரு நியாஸ் அகமது அவர்கள் சிறப்பு விருந்தினர் திரு மு அருள்ராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக அருணா கார்டியாக் சென்டர் டாக்டர் ஏ ஸ்வர்ணலதா அவர்களின் சார்பாக இங்கு வந்திருக்கின்ற PRO திரு ரமேஷ் அவர்கள் நினைவு பரிசினை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் திரு நியாஸ் அகமது அவர்கள். அடுத்தது இந்த வராங்க, மேலே வராங்க சார் கொடுக்குறாங்களா? திரு மு அருள்ராஜ் அவர்கள் டாக்டர் ஏ ஸ்வர்ணலதா அவர்களின் சார்பாக வருகை புரிந்திருக்கின்ற PRO திரு ரமேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அடுத்ததாக சமூக ஆர்வலர்களை பாராட்டும் நிகழ்வு இப்பொழுது. ஒவ்வொருவரும் பாராட்டு பெறும் பொழுது தயவு செய்து பார்வையாளர்கள் உற்சாகமான கரகோஷங்களை எழுப்பும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் ரத்ததான் என்ன காவலர்களுக்கா? சமூக ஆர்வலர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்விற்கு முன்பாக காவல்துறை நண்பர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வு இப்பொழுது. திரு கண்ணப்பன் IG அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அவர் வராத காரணத்தினால் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு அனுப்பி வைக்கப்படும். அடுத்ததாக ஆய்வாளர் திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தயவு செய்து அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஆய்வாளர் திரு தர்மராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கிறது. ஆய்வாளர் திரு தர்மராஜ் அவர்கள் மேடைக்கு வந்து நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மகேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அடுத்ததாக திரு தர்மராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். தயவு செய்து பார்வையாளர்கள் உங்களது பலத்த கரகோஷத்தை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைமை காவலர் திரு ஐயப்பன் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் உற்சாகமாக நீங்க கைத்தட்டுனீங்கன்னா வரும்போது கொஞ்சம் ஒரு கெத்தா இருக்கும் இல்லையா? நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அடுத்ததாக திரு சமூக ஆர்வலர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. சமூக ஆர்வலர்களுடைய பெயர்களை வாசிக்க இருக்கிறோம். தயவு செய்து பெயர் வாசிக்கப்பட்டவுடன் உடனடியாக மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் இரத்த தான கழகம், தூயகம் திருமதி டயனா மார்டின் பிரான்சிஸ், திரு அலிபாய் சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு, அதிகமான குருதி கொடை வழங்கிய திரு பாதுஷா, தன்னார்வலர் திரு அப்துல் கோயா அவர்கள், பீஸ் ஆம்புலன்ஸ், சிங்க பெண்கள் இரத்த தான கழகம் தென்காசி. தயவு செய்து பெயர் வாசிக்கப்பட்ட நபர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் இரத்த தான கழகம், நினைவு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். டாக்டர் எம் கலீலுல்லா அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத், தயவு செய்து மேடைக்கு வரவும். அடுத்ததாக ரேஸ் டிவி உரிமையாளர், அடுத்து திருமதி ஆக்னஸ் சாந்தி AE மின்சார வாரியம். இன்னும் கைத்தட்டல் சத்தம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சமூக சேவை செய்வது என்பது மிகவும் சிறப்பானது ஒரு காரியம். அவர்களை சிறப்பிப்பது என்பது அதனினும் சிறப்பு. அப்படி சிறப்பிக்கும் இந்த நிகழ்விலே உங்களுடைய கைத்தட்டல் தான் அதற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய பலத்த கரகோஷத்தை அவர்களுக்கு சிறப்பான பரிசாக வழங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிகமான இரத்த கொடை ஒரு தடவை கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுவோம். அதிக அளவில் இரத்த தானம் வழங்கியதற்காக பாதுஷா திரு பாதுஷா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். கோமதி எது கோமதி
இல்லை அந்த பேர் இப்படி வச்சிட்டீங்களா? அது முடிச்சுட்டா ஒரு செட்டு முடிச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக நின்றவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் செய்யப்பட இருக்கிறது. நேசம் காலேஜ், மா டிவி உரிமையாளர், சிட்டி டிரைவிங் ஸ்கூல், ஜோஸ் என்டர்பிரைசஸ், டாக்டர் நெல்லை குமரன், திருமதி குமுதா சித்திரபுத்திரன், டாக்டர் எஸ் ஜெயமேரி, எஸ் ஜே அழகேச ராஜா அவர்கள், விவேகா அறக்கட்டளை, உள்ளாட்சி சாரல். தயவுசெய்து மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேசம் காலேஜ், மா டிவி, சிட்டி டிரைவிங் ஸ்கூல், ஜோஸ் என்டர்பிரைசஸ், டாக்டர் நெல்லை குமரன், திருமதி குமுதா சித்திரபுத்திரன், டாக்டர் எஸ் ஜெயமேரி, எஸ் ஜே அழகேச ராஜா அவர்கள், விவேகா அறக்கட்டளை, உள்ளாட்சி சாரல். நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அது அடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவி செய்தவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. MKM தங்க மாளிகை உரிமையாளர், அடுத்து செல்வம் மருத்துவமனை டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்கள், SM ஹோம் ஸ்டைல் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள், நெல்லை பிளைவுட்ஸ், ஹானா வேர்டி மிஸ்டர் டி அமல்ராஜ் அவர்கள், அனீஸ் ஃபாத்திமா அவர்கள். வருகை புரிந்தவர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து உங்களுடைய நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம். மேம் மேம் சார் இந்த பேக் கொடுத்துருமா? அடுத்ததாக பள்ளி குழந்தைகள் சிலருக்கு அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்யும் விதமாக இப்பொழுது ஸ்கூல் பேக் வழங்கப்பட இருக்கிறது. மாணவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறோம். உடனடியாக மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சஞ்சனா மீனாட்சிபுரம் முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி தியா லயோலா கான்வென்ட் பாளையங்கோட்டை, கே பவித்ரா லயோலா கான்வென்ட் பாளையங்கோட்டை, தாரணி லயோலா கான்வென்ட் பாளையங்கோட்டை, மாரி செல்வி ராணி அண்ணா ஸ்கூல். தயவுசெய்து பிள்ளைகள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்பு நடனம் மற்றும் யோகா நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டிய மாணவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்குகிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். கை தட்டுறதுக்கு அவ்வளோ இதுவா? ஏன்னா சின்ன பிள்ளைங்க வாங்கும்போது நாம அவங்களை உற்சாகப்படுத்தணும்ல, அது நம்ம கடமை தானே. தயவு செய்து இன்னும் பலத்த கரகோஷத்தை அவர்களுக்கு பரிசாக வழங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் அருமையான யோகாவை நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுக்கு எமது பாராட்டுதல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கூல் பேக் பெற இருக்கின்ற மாணவிகள் சஞ்சனா மீனாட்சிபுரம் முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி தியா லயோலா கான்வென்ட் பாளையங்கோட்டை, கே பவித்ரா தாரிணி லயோலா கான்வென்ட் பாளையங்கோட்டை, மாரி செல்வி ராணி அண்ணா ஸ்கூல்.
மொத்தமாக வாசித்தர் இது என்னது? சமூக ஆர்வலர்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மொத்தமாக நீங்கள் வந்து அந்த சான்றிதழ்களை பெற்று ஒரே புகைப்படமாக எடுத்து சென்றால் நலமாக இருக்கும் என்று விருப்பப்படுகிறார்கள். ரெண்டு பிரிவாக பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 70 மாணவர்கள்ன்றதுனால ஸ்டேஜில் இடம் கொள்ளாது. அதனால் ஒரு 2 டீமாக பிரிச்சுட்டு அப்படி வந்து எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுமா தனித்தனியாக பிரிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாங்க. குட்டி பிள்ளைங்க மேலே பாய்ஸ் எல்லாம் படப்படன்னு மேடைக்கு வாங்க, ஸ்பீடாக வாங்க, குயிக்காக வாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, குயிக்காக மேலே வா, ஓடியா ஓடியா. சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க மேலைக்கு, ஓடியா ஓடியாங்க. உண்மையாகவே சாதனை புரிந்த மாணவர்கள், அவர்களை உண்மையாகவே நம்ம உற்சாகப்படுத்தணும். இன்னும் நிறைய சாதனைகள் அவங்க வாழ்க்கையில் அவங்க நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும். அதை வந்து உங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக நாம் தெரிவிச்சுக்கலாம் அவங்ககிட்ட. பாய்ஸ்லாம் மேலே வாங்க சீக்கிரமாக ஸ்டேஜுக்கு. சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட பாய்ஸ், நீங்கள் சும்மா சர்டிஃபிகேட்ஸை கையில் கொடுத்துட்டு நிறுத்திட்டு அப்புறம் கூட பிரித்து எடுத்துருக்கலாம். வா வா வா, அடுத்த பேட்ச் வா வா சீக்கிரம் ஒரு 10-15 போங்க போங்க. இப்போ அங்கே அங்கே மாற்றிக்க, அப்படி பார் அங்கே பார் மேம். நீங்கள் கூட சேர்ந்து மேம் உள்ளே போங்க, உள்ளே போயிருக்கீங்க. ஓகே ரைட், வாங்கம்மா. நெக்ஸ்ட் போங்க. கொஞ்சம் கைத்தட்டலாமே. நியா சார், தயவு செய்து மேடைக்கு வந்து பிள்ளைகளோட இருங்க. இது உங்களுடைய முழு முயற்சி. நீங்கள் கண்டிப்பாக மேடையில் இருக்கணும். வாங்க, இந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உங்கள் ஞாபகம் வர வேண்டும். அதற்காகவாது பிள்ளைகளோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஜெபமணி சார் வரணும். பிள்ளைங்களுக்கு முயற்சி முடிஞ்சோன்னா ஜெபமணி சார் என்ன செய்வார்? அவர் வந்து சமூக சரி, அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன ஜெயம் சார் ஜெபமணி சார் ஜெபமணி. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க. அடுத்தது நீலாம் வா. வாங்க.
ரெண்டு சைடா நில்லு. அப்படி நீல் போடல. நீல் போடுங்க நீங்க. ஆனால் நீல் டவுன் போடக்கூடாது. போடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் முட்டு பாருவீங்களா? நீல் டவுன் போடாதீங்க. பிரச்சனையே இல்லை. சான்றிதழ்கள் பெற்ற மாணவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் அனைத்து சான்றிதழ்களும் வழங்கிய திருமதி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து திரு ஜெபமணி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இலக்கு மீடியாவினுடைய சாதாரண இந்தியன் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். நன்றி உரை சொல்லிடலாமா? நன்றி உரை. நன்றி. ஒரு செகண்ட் நானும் பேசுகிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இலக்கு மீடியாவின் சாதாரண இந்தியனின் சிறப்பான உரை. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 2 மாத உழைப்பின் பலனாக இந்த விழா நடந்திருக்கிறது. இதில் நான் முதலில் நன்றி சொல்லக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் மேடம் தான். நான் எத்தனையோ மேடம் மாதிரி பேசக்கூடியவங்கள்ட்ட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மேடம் மாதிரி ரொம்ப கண்ணியமாக மனிதநேயமாக நாங்கள் எந்த நேரத்தில் எந்த போஸ்ட் போட்டாலும் பொறுமையாக இது பண்ணி இவ்வளோ தூரம் இந்த விழாவை எடுத்துகிட்டு வந்ததுக்கு கடவுளுக்கு அப்புறம் நான் மேடத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு உதவி செஞ்சவங்க இன்னும் என்னுடைய வேலையில் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் நிறையா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் நன்றி சொல்கிறதுக்கு நான் நன்றி உரை சொல்கிறத விட உண்மையிலே நன்றி உரை நெல்லை குமரன் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் குறையாக பேசுகிறேன். அவர் பேசுவார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இருக்கிறதுலையே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து கேட்குறது தான். அப்படி தானே? ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஆனால் அந்த கஷ்டம் தெரியாமல் இவ்வளவு நேரம் நமக்கு எந்த விதமான ஒரு சோகமும் இல்லாட்டி எந்த நெருடலும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நமக்கு நல்ல விஷயங்களை இந்த வாழைப்பழத்தில் ஊசி வச்சு குத்துனா இப்படி குத்துவாங்க. அதே மாதிரி நம்ம மனசில் எந்தெந்த விஷயங்கள்லாம் சேரணுமோ அவ்வளோத்தையும் அந்த நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம மேடம் இவ்வளோ அழகாக நமக்கு இவ்வளோ நேரம் தொகுத்து கொடுத்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே பூத்திருக்காங்க. அதாவது சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, அது நம்ம மனசுக்குள்ளே போய் நம்ம அதை நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்காக மேடம் இவ்வளோ அழகாக நமக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சை நம்ம எல்லோரும் கேட்டு ரசித்தோம். அந்த மேடம் அவர்களுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இவ்வளோ பேர் இந்த இடத்துல ஒன்று கூடி கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு வந்திருக்கீங்க, 5 மணிலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாருமே இந்த இடத்துல பொறுமையாக இவ்வளோ நேரம் இருந்து மேடம் பேசி முடிக்கிற வரைக்கும் மட்டும் இல்லாமல் என்னுடைய பேச்சையும் கேட்குறோம்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு உட்காந்துருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த உடனே முதல்ல ஒரு பரதநாட்டியம் ஆடிய அந்த மாணவிக்கும், அதுக்கப்புறம் யோகா கலைகள் செய்த அந்த மாணவர்கள் அனைவருக்கும், நடனமாடிய அப்புறம் தமிழ் உரையாற்றிய அந்த பெண்மணி குழந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ அழகாக நடக்கிறதுக்கு தொகுத்து வழங்கிய டாக்டர் ஜெயமேரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரே ஒருத்தருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சார்பாக நான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை யாருமே ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு வேறு விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு மத்தியில் நமக்கு மக்களுக்கு இது தேவை, இது அவங்களுக்கு போய் சேரணும், அதுக்கு இந்த மாதிரி பெரிய பேச்சாளர்களை கூப்பிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லி அவர் பல கஷ்டங்களை அனுபவித்து அது நமக்கு தெரியாது எந்த கஷ்டங்கள். நம்ம எல்லாம் இன்றைக்கி உட்காந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய
சாதாரண மனிதன். அவர் பேர் என்னதுன்னா சாதாரண இந்தியன் அப்படின்னு வச்சிருக்காரு. அந்த மனிதனுக்கு நம்ம எல்லாரும் ஒரு நன்றி தெரிவித்துக்கலாம். ஸோ உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒற்றுமை திருவிழா, எப்போதும் ஒற்றுமையோடு இருப்போம். என்றும் அன்புடன் உங்கள் நிலைக்குமான். நன்றி. தனியாக ஃபோட்டோ எடுத்துக்க ஒரு மாணவிக்கு ஆசை இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யோகா ஆசிரியை திருமதி சத்யா அவர்களுக்கு நினைவு பரிசு. உண்மையாகவே இந்த பொண்ணை பாராட்டலாம். ஒரு நிமிடத்திற்குள்ளாக பேசியது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரக்கான உடனே அவள் எவ்வளோ சமத்தா நிறுத்தினா தெரியுமா? அவளுக்கு திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம். ஒரு நாள் நீயும் மேடம் மாதிரி வரணும். கன்ஷிகா